துதியிலே நாம் கேட்டது போல பாத்திரமில்லாத ஜனங்களாய் இருந்தபொழுது அவருடைய அநாதை தீர்மானத்தினால் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய சொந்த ஜனமாய், இரக்கம் பெற்ற ஜனமாய், அவருடைய துதியை சொல்லி வரும் ஒரு ஆசாரிய கூட்டமாய் தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு பெருசு. அவன் பாடும்பொழுது அப்படிதான், என் மனசு அப்படிதான். அவருடைய அன்பு பெருசு. அது இவ்வளவா? இல்லை, அவ்வளவு. அது சொல்லி முடியாதது. அன்புக்கு ஒரு முடிவு இருக்கு. அன்புக்கு ஒரு புள்ளி வைத்தவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். அதுக்கு மேலே அன்புக்கு ஒரு விளக்கம் இல்லை. அன்புக்கு அதுக்கு மேலே யாருமே செலுத்த முடியாது. அதுதான் அன்பு. ஒரு நிபந்தனையற்ற அன்பு, ஒரு அகவு அன்பு. அதாவது எந்த மனுஷனையும் நேசிக்கக்கூடிய, ஒரு மனதார நேசிக்கக்கூடிய, மாம்சத்தின்படி நாம் நேசிக்கிறது போல அல்ல. நாம் பாவியாய் இருப்போம் என்று தெரிந்தும் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்த தகப்பன். அப்படி நம்மை அன்பு கூர்ந்து அவர் பக்கமாய் திருப்பிக் கொண்ட ஆண்டவருக்கு நாம் எப்படி அவர் பக்கமாய் சேருவோம்? ஒரு சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். யோவேலின் புஸ்தகம் பக்கம் 1061. இரண்டாம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்த நாம் இயேசுவின் அன்பினால் நாம் திரும்பப்பட்டிருக்கிறோம். நம்ம நேராக போயிட்டு இருந்தாக்கா நாம் இருக்கிற இந்த மேல் ஆடையோடு, வஸ்திரத்தோடு, நமக்கு உண்டான எல்லாவத்தோடு அப்படியே நெடுக போய் செத்து போயிருப்போம். கோபாக்கினையின் பிள்ளையாய் மாறி இருப்போம். நரகாக்கினையிலே போய் நம் தண்டனை அடைஞ்சிருப்போம். ஆனால் அப்படி போய்கிட்டிருந்த நம்மை தேவன் திருப்பி இருக்கிறார். எங்கே திருப்பி இருக்கிறார் அப்படின்னா, அப்படி போன இடத்துக்கே திரும்பி வரல, அவர் பக்கமாய் திருப்பி இருக்கிறார். அது அவருடைய பெரிய அன்பு. அவருடைய அன்பு பெருசு, அவருடைய இரக்கம் பெருசு, அவருடைய கிருபை பெருசு, அவருடைய தயவு பெருசு. அதை பார்க்கும்படிக்கு இந்த ஜனங்களை திருப்பி இருக்கிறார். எல்லாரையும் அல்ல. அவருடைய கண்களிலே யாருக்கு கிருபை கிடைத்ததோ அவர்களை தேவன் அவர் பக்கமாய் திருப்பி இருக்கிறார். எல்லா ஜனங்களுக்காய் ஆண்டவர் மரித்திருக்கிறார். ஆனாலும் ஒரு சிறு கூட்டம் அவரை தேடி வரும்படிக்கு அவர்களுடைய இருதயத்திலே விசுவாசத்தை துவக்கி நான் தான் அப்படின்னு பார்க்கும்படிக்கு ஒரு கூட்டத்தை திருப்பி இருக்கிறார். அந்த பரிசுத்த கூட்டத்திலே நானும் இருப்பதற்காய் நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு இருந்துடணும். நம்முடையதைகள் அல்ல, நம்மையே தந்து தேவனை பிரியப்படுத்திடணும். வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை கிழித்து தேவன் உள்ளான ஒரு இருதயத்திலே நம் மூலமாய், இந்த மாம்சமான மனுஷன் மூலியமாய் மகிமைப்பட விரும்புகிறார். மண் பாண்டத்திலே பெற்றிருக்கிற அந்த காரியத்திலே அவர் மகிமைப்பட விரும்புகிறார். எப்போ வேணாலும் போட்டு உடைச்சிருவோம், ரட்சிப்பை தொலைச்சிருவோம், விசுவாசம் அவிசுவாசமாய் மாறும். அப்படி சூழ்நிலையெல்லாம் வரும்போது தேவனே நம்மை காத்து கொண்டு பரிசுத்த ஆவியின் துணையோடு அவர் பக்கமாய் தொடர்ந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதனாலே தான் அவர் காலையிலே அப்படி கிருபையாய் சபை கூட வந்திருக்கிறோம். இது யதார்த்தமாய் நடந்துச்சுன்னு நம்ம வேணா நினைச்சிருக்கலாம். இல்லை, நான் கிளம்பி வந்தேன் அப்படிலாம் இல்லை. அது தேவனுடைய தீர்மானம். யாருக்கும் கிடைக்கல, இந்த பாக்கியம் கிடைக்கல. அவருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு காதுகள் இல்லை, மந்தமா இருக்கு. தேவன் சொல்லுகிறார் இங்கே, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவராயிருக்கிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராயிருக்கிறார். என்னை குறித்து நீ வந்துதான் ஆகணும் அப்படிலாம் இல்லை. என்னுடைய சூழ்நிலையை பார்த்து அவர் மனஸ்தாபப்படுகிறார். அவர் பக்கமாய் திரும்பி வர்ற எல்லா பாதைகளையும் அவர் பொறுப்பெடுக்க விரும்புகிறார்.
நாம் மாத்திரம் இருதயத்திலே நேர்மை உள்ளவர்களாய் தைரியமாய் தேவனிடத்தில் வரும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். 26ஆம் வசனத்தில், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு. அப்படி இருதயத்தை கிழித்து தேவனுடைய நன்மையை பார்த்து இதோ நன்றியுள்ள இருதயத்தோடு நான் வர்றேன் அப்படின்னு வந்த எந்த ஜனத்தையும் தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். ஒருவேளை சட்டையை கிழித்து தேவனிடத்தில் போகிறது போல போகிற மனுஷருக்கு ஒரு சில வெட்கங்கள் உண்டாகும். நான் மனம் திரும்பி பேசுறேன். சம்பூர்ணமாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் நாம் அதிலே பிழைத்து சாப்பிட்டு அவருக்கு நன்றி சொல்லுவர்களாக இருக்கணும். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு நன்மை வருதுன்னா வேற எது மூலியமா, மனுஷர் மூலியமா, அவருடைய சூழ்நிலை மூலியமா, பணத்தின் மூலியமா, ஏதோ காரியத்தில் வரலாம். ஆனா அவர்களுக்கு நம்பிக்கை தேவனிடத்திலிருந்து தான் எனக்கு வருது. எனக்கு ஒத்தாசை பர்வதத்திலிருந்து மேலிருந்து தான் எனக்கு வருது. ஒருவேளை 4 பக்கமும் அடைக்கப்பட்டாலும் வானம் திறந்திருக்கு. தேவனுடைய இருதயத்தை அப்படி அங்கீகரிக்க விரும்புகிறார். சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து தங்களை அதிசயமாய் நடத்தி வந்த ஆண்டவர். எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. என் வாழ்விலே திரும்பி பார்க்கிறேன். எவ்வளவு சூழ்நிலை நான் கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய பலமா இல்ல, தேவனுடைய கிருபை, அவருடைய ஒத்தாசை, அவருடைய தயவு அதை நடத்தி வந்திருக்கு. அப்படி சொல்லி வாக்கு பண்ண ஆண்டவர், நீங்க ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். இப்படி சூழ்நிலையில நீங்கள் கடந்து வரும்போது தேவன் ஒருவர் இருக்கிறார், அது நான் தான் அப்படின்னு நீங்க அறிஞ்சிப்பீங்க. என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். இப்படி நம்பிக்கையா இருக்கிற எந்த மனுஷர் மேலும் என்னுடைய ஆவியினால் என் கண்ணை வைத்து பரிசுத்த ஆவியினால் அவர்களை நடத்துவேன். பரிசுத்த ஆவியை அவர்கள் இருதயத்திலே ஊற்றுவேன். அவர்கள் எனக்கு சாட்சியா என் பின்னே வருவார்கள். அந்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்பொழுது சிறியவர்கள், அதாவது குமாரத்திகள், குமாரர்கள், எல்லா மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள், எல்லா வாலிபர்களாக தரிசனம் காண்பாங்க. அப்படி தேவன் அப்படி நடத்துவார். கடைசி வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியானவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாகும். மீதியான கொஞ்ச ஜனத்தை வைத்திருக்கிறார், ரட்சிப்புக்காய் காத்திருக்கிறவர்கள். இயேசுவின் சரீரத்தை வாங்க போன ஒரு மனுஷன், அவனுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்காய் காத்திருந்த மனுஷன். அவர்கள் அந்த அந்த யூதர்கள் செய்ததையோ இல்லை வேதபாரகர்கள் இந்த காரியங்கள் பரிசேயர்கள் செய்ததையோ ஒத்து போகல. அவர் எல்லாம் மாற்று கருத்து. எப்போ தேவனுடைய ராஜ்யம் வரும்? ஆண்டவர் நமக்கு ஜெபமா அப்படிதான் சொல்லியிருக்கார், தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, எனக்குள்ளே வருவதாக. ஆண்டவர் அப்படிதான் நம்மை அவர் பக்கமாய் திருப்ப விரும்புகிறார். புது உடன்படிக்கையில் ஒரு வார்த்தை நான் நம்மை சொல்ல வாசித்தேன், எனக்கு உற்சாகமாக இருந்துச்சு. மார்க் எழுதின சுவிசேஷம், இங்கே ஆண்டவர் விதை உவமையை குறித்து சொல்லுகிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 அதிகாரத்தில் இந்த காரியங்கள் அவர்கள் அப்போஸ்தலர் பார்த்து இயேசு அப்படி பேசினதை அப்படி பரிசுத்த ஆவியினால் அப்படி அச்சிட்டு அப்படி நம்ம கொடுத்துருக்குறாங்க. மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் இப்படி ஆரம்பிக்குது. பக்கம் 51. கேளுங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள், நீங்க கேளுங்க. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறையில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததனால் சீக்கிரத்திலே முளைத்து வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாதனால் உலர்ந்து போயிற்று.
சில விதை முள்ளுள்ள இடங்களில் வீழ்ந்தது. முள் வளர்ந்து அதன் பலனை தொடராதபடிக்கு அதை நெருக்கி போட்டது. சில வித நல்ல நிலத்தில் விழுந்தது. ஓங்கி வளர்ந்து பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. கேட்குவதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசு சொல்லுகிறார். எல்லா ஜனங்களும் கூடி வந்திருக்கையில் ஆண்டவர் ஓமையாய் ஒரு சில விஷயங்களை பேசுகிறார். சீஷர்களுக்கு இது இன்னும் விளக்கமாக எங்களுக்கு சொல்லுங்க. விதை, விவசாயி, நம்ம ஏதோ கேட்ட உடனே நமக்கு அந்த காரியங்கள்லாம் விதைக்கிறவங்க, அது விவசாயி செய்கிற வேலை, நமக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறோம். இல்லை, தேவன் தன்னுடைய வார்த்தையை குறித்து ஓமையாய் பேசுகிறார். அவர் தனித்திருந்த போது 12 கூட அவரோடு சூழ்ந்திருந்தவர்கள் எல்லாரும் அவருடைய ஓமையை குறித்து கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம், ஒரு சீக்ரெட், தேவனிடத்தில் ஒரு சீக்ரெட் இருக்கு. அது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, கிருபையாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் உங்ககிட்ட இருக்கிற, அதுக்கு நான் விளக்கம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சீஷர்களிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். வேற யாருக்கும் இது கிடைக்கல. இதையெல்லாம் ஊமையா இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் அவர்கள் குணப்படாதபடிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணர்வில்லாதவர்களாகவும் இருக்கிறபடினால் இப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, இந்த ஊமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஊமையெல்லாம் எப்படி அறிவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊமைக்கு காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகேயானவர்கள். வழியருகே விதைக்கப்பட்ட வசனத்துக்கு ஆண்டவர் இப்படி சொல்கிறார். அவர்கள் கேட்ட உடனே சாத்தான் வந்து அந்த வசனத்தை அவர் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அது பலனற்று போகிறது. வழியருகே விழுந்த விதையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அப்படியே வசனத்தை கேட்டவனோ அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறான். தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டும், தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடலடைகிறான். இவர்களே கற்பாறை நிலத்தில் மேல் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் சொல்றாங்க ஆண்டவர். சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறான் ஒரு மனுஷன் கேட்ட உடனே. ஆனா வேறு உள்ள போகாத முடிக்கு அங்க பாறையா இருக்கு, அங்க மண்ணு கொஞ்சம் தான் இருக்கு. சில காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறான். அவனுக்கு சூழ்நிலை வருது, வசனத்தின் நிமித்தம் அவனுக்கு உபத்திரம் வருது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவனால் வாழறதுக்கு ஒரு சோதனை வருது. அப்படி துன்பமும் காரியமும் வரும்போது அவன் இடரல் அடைகிறான். ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் இடரல் அடைகிறான். ஆண்டவர் சொல்றா, என்னிடத்தில் இடரல் அடையாதவன் பாக்கியவான் சொல்றாங்க. கடைசி வரை தேவனுடைய இருதயத்திலே விதைக்கப்படுகிற விதை அது முளைத்து பலன் கொடுக்கும்படிக்கு, அவரையே நம்பிக்கையாய் நம்பிக்கொண்டிருக்கும்படிக்கு தேவன் 4 காரியங்களை சொல்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை, வசனத்தை கேட்டும் உலக கவலையினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சையினாலும் உட்பிரவேசித்து வசனங்கள் நெருக்கி போட அதில் பலனற்று போகிறார்கள். இவர்கள் யாருன்னா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்குறாங்க, உலக கவலையினால், உலகத்தில் இந்த பிழைக்கத்தக்க உலக கவலையினால், அவர்கள் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும், இந்த பூமிக்கு என்ன காரியங்களோ அதையே பார்த்து அப்படி அந்த கவலையினால் அப்படி இச்சிக்கப்பட்டு அப்படி சோர்ந்து போய் அப்படியே போகிறாங்க. அதில் உட்பிரவேசித்து அப்படியே காரியங்கள் அவங்கள எல்லாம் நெருக்கி போடுது. அது பலன் இல்லாமல் போகிறது. இவர்கள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறவர்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அது மாத்திரமல்ல, வெளியரங்கமாகாத
அந்தகாரமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை, கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனா இருந்து இதை கேட்க கடவுள்னு சொல்றாங்க ஆண்டவர். விளக்கை கொளித்து இப்படி மரக்காலில் உள்ள வச்சா என்ன பலன்? அது விளக்கு தண்டின் மேலே இருக்கணும், அது எல்லாருக்கும் பிரகாசமாக இருக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அது வாழ்க்கையின் போது இது கேட்டது போல கற்பாறையிலோ முள்ளுள்ள இடங்களிலோ வழியருகோ விதைக்கப்பட்ட விதைகளாய் நாம் இல்லாமல் நல்ல நிலமாய் ஏற்றுக்கொள்கிறவர்களாய், கேட்டது போல வஸ்திரத்தை கிழித்து அல்ல இருதயத்தை கிழித்து மனம் திரும்புகிறவர்களாய், தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு போகிறவர்களாய், ஆண்டவர் பின்னே செல்கிறவர்களாய், அப்படி நல்ல நிலமாய் அப்படி இருந்தோம்னா ஆண்டோட வார்த்தை நம் வாழ்க்கையிலே வந்து பலன் கொடுக்கும். அது 30, 60, 100 முழுமையாய் தேவன் பிரியப்படுகிற ஒரு பலன். ஆண்டவருடைய வருகையின் போது எல்லா இருதயமும் வெளிப்படும். தேவன் அதுதான் சொல்றாங்க, காதுள்ளவர்களாக இருந்து நீங்க கேளுங்க. ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு அப்படி கேட்டு நீங்க உங்களுடைய இருதயத்தை அப்படி அவர் பக்கமாய் திருப்பிக்கிங்க. தேவன் பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு பூமிக்கு வந்து இப்படிதான் வாழ்ந்தார். அவருடைய இருதயத்தை 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கும்படிக்கு. நான் அல்ல ஆண்டவரே, தேவனுடைய திட்டத்தை எந்த சூழ்நிலையும் என்னை நெருக்கி போடாதபடிக்கு, இந்த பூமிக்கு உரிய எல்லா காரியத்தை குறித்து நான் சோர்ந்து போகாதபடிக்கு, இந்த மாம்சத்தினால் நான் பிழைத்து காரியத்தை அப்படியே எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகாதபடிக்கு என் இருதயத்திலே நான் எல்லாத்தையும் வைத்து அப்படி தொடர்ந்து அவருக்கு முன்பாய் அப்படி நடந்து போகிற ஒரு காரியம். மரியாதை குறித்து வாசிக்கிறோம், ஒரு சந்ததி எல்லாம் இருதயத்திலே வைத்து வைத்தால் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அது சூழ்நிலை வரும்பொழுது காரியங்கள் வரும்போது அது பயன்படும். அப்படி வச்சு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. ஆண்டவர் நம்மோதும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வசனத்தை ஆண்டவர் விதைக்கிறாங்க. யார் மூலமாவோ அந்த இருதயத்திலே ஆண்டவர் வசனத்தை பேசுகிறாங்க. அந்த வசனத்துக்கு நாம் இருதயத்தை திறந்தவர்களாய் எப்படி சந்தோஷமாக கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகல. நான் இதை வாசிக்கிட்டு இருக்கும்போது என் பேரை சொல்லி நீ எந்த கூட்டத்தில் நீ இருக்கிற அப்படின்னு என்னை கேட்டது போல இருந்துச்சு. இல்லை 4 காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறாங்க. நீ கற்பாறையா, நீ வழி அறிய வானவனா, முள்ளுள்ள இடமா, இல்லை நல்ல நிலமா? ஆண்டவர் சீஷர்கள்ட்ட கேட்ட விளக்கத்துக்கு ஆண்டவர் சீஷர்களுக்கு விளக்கம் சொல்கிறார். நாமும் கற்றுக்கொள்ளுவர்களாய் தேவனுடைய வழிகளை அப்படி பின்பற்றி போக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் அப்படி கடந்து போகிறேன். நான் ஒரு மீட்டிங்கில் அப்படி கேட்டேன், அந்த வார்த்தை என்னை உற்சாகப்படுத்துச்சு. தொடர்ந்து கேட்ட வார்த்தை தான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் பக்கம் 327. 1ஆம் வசனத்தில், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. உலகம் அவரை அறியாதபடினால் நம்மும் அறியவில்லை. அவருடைய அன்பை உலகம் புரிஞ்சிக்கல, அதனால நம்மளையும் புரிஞ்சிக்கல. நாம் அன்பை புரிந்தவர்கள். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கு, அவருடைய ஆவி நம்ம இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கு. அது ஒருபோதும் நம்ம வெட்கப்படுத்தாது. வேற எதுவுமே இல்லை. வேற எது நம்மளுடைய காரியத்திலே வெளியரங்கமாய் ஊற்றப்பட்டிருந்தாலும் அது நம்மை வெட்கப்படுத்திடும். வெட்கப்படாத போல நம்ம அப்படியே போவோம். ஆண்டவர் சொன்னது போல வெளிவரங்கமாகாத காரியம் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. தேவன் நம்முடைய இருதயத்தை சோதிக்கும் போது அங்கே ஒரு வெற்றிடம் இருக்கும். இல்லை, தேவன் அதை திருப்தியாய் நடத்தி அவரை மகிமைப்படுத்த விரும்புகிறார். இப்படிதான் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுதுன்னா பிதா நமக்கு பாராட்டின அன்பு பெருசு. அந்த அன்பு தான் நம்மை அப்படி நடத்துது. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இதுதான் ஃபேக்ட். இதுதான் இப்போதைக்கு உள்ள நம்மளுடைய ஸ்டாண்டு. உண்மை இதுதான். ஆனால் இயேசு வாழ்ந்தது போல நல்ல நிலங்களாய் நாம் வாழ்ந்தோம்னா, அவருடைய இருதயத்தை வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பலன் கொடுக்க நம்முடைய பிரயாசத்தை கொண்டு விசுவாசத்தினால் நாம் அப்படி பிழைச்சோம்னா, அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற பிரகாரமாக இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். சுத்தம் அப்படின்னா ஏதோ நம்ம எப்படி கழுவிட்டே இல்லைல்ல, அவர் இருதயமாய் நல்ல நிலமாய் நல்ல இருதயமாய் சுத்தமாக இருந்தார்ல. பிதாவுடைய நாமமே மகிமைப்படட்டும். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே நேர்விட்டு. இதுதான் 100. நான் அல்ல அப்படின்னு வர்றது 100. அப்படி வரும்போது எந்த சூழ்நிலையும் நெருக்கி போடாது.
அது என்ன பலன் கொடுக்குமோ பலன் கொடுத்தே ஆகும். அதுக்கு தேவனே அப்படி நம்மை அப்படி அச்சாரமாய் நடத்துகிறார். இதில் வாசிக்கிறோம், அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற பிரகாரமாக இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்படி நம்பிக்கை உள்ள மனுஷர்கள் தான் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க முடியும் தன்னை. எதுக்குன்னா அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்ள முடியும். இதில் வாசிக்கிற வார்த்தை ஆச்சரியமானது. புது உடன்படிக்கையில் ஒரு மகத்தான ஒரு சந்தோஷமான மனுஷனுக்கு எட்டாத ஒரு வார்த்தை இருக்குன்னா அது அப்படிதான், இதுதான். ஏன் அப்படின்னா அவரை இருக்கிற பிரகாரமாய் இதுவரைக்கும் யாருமே அவரை பார்த்ததே இல்லை. தேவ மனுஷர்கள் எல்லாம் பார்த்து செத்தவன் போல விழுந்துட்டாங்க. அவர் ஒளியை பார்க்காதீங்க, ஆண்டவரே பின்பக்கத்தை எனக்கு காமிங்க, நான் செத்துருவேன், பார்க்க முடியல எனக்கு, ஐயோ அதமான எல்லா மனுஷர்களும் அப்படிதான். ஆனால் நம் பாக்கியம் பெற்ற ஜனங்கள் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன் எப்படி அப்படின்னு சொன்னா, அவரை சந்திக்கும் பொழுது அவரை போலவே நாம் இருப்போமா? அவருக்கு ஒப்பா இருக்கிற ஒரு மனுஷன் தான் அவரை பார்க்க முடியும். நாம் எல்லாம் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். இந்த வார்த்தை நம் வாழ்க்கையிலே அப்படி அப்படி ஏதோ அப்படி பேச்சா இல்லாமல் அது ஒரு பலனாக இருக்கும்படிக்கு, அது ஒரு நம்பிக்கையாய் சாட்சியாக இருக்கும்படிக்கு தொடர்ந்து அவரை நாம் பின்பற்றுவோம். நல்ல நிலங்களாய் அவருடைய வார்த்தையை கேட்டு பலன் கொடுக்க ஆண்டவர் தாமே உதவி செய்வார். ஆமென். தேவன் கொடுத்த அந்த நாளுக்காக நன்றி சொல்கிறேன். நம்ம யோவேல கேட்டது போல, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்து திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் ஆதியிலிருந்து இப்பயும் ஆண்டவர் அடிக்கடி சொல்கிறதுனா, உங்கள் இருதயத்தில் உள்ளதை பாருங்கன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நான் கேட்கும்போது அப்படி தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. நாம் அநேக சூழ்நிலையில் நம் மனிதர்களாக இருக்கிறதுனால என்னமோ, இல்லை ஆதாம் செய்த தவறினால் என்னமோ நாம் எப்போதும் வெளிப்பிரகாரமே பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் தேவன் அப்படி பார்க்குறதே இல்லை. இந்த வசனத்தை நம்ம எத்தனையோ முறை படிச்சிருப்போம், எத்தனையோ முறை கேட்டிருப்போம். ஆனாலும் நமக்கு ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கிறப்ப நமக்கு அந்த வார்த்தை ஞாபகம் வர மாட்டேங்குது. தேவன் நம்முடைய உள்ளந்திரயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். நாம் என்ன ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அது எதற்காக, என்ன நோக்கத்திற்காக செய்கிறோங்கிறத தேவனுக்கு நாம் அந்த வேலையை ஆரம்பிக்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிடும். நாம் இதற்காக தான் இந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னு. ஆனாலும் நாம் என்ன அப்படி தான் பார்க்குறேன். நான் அநேக சூழ்நிலை செய்யும்போது தேவனுக்கே தெரியும் நான் இதை ஏன் இந்த காரியத்தை செய்கிறேன்னு. தெரிந்தாலும் நான் தைரியமாக செய்வேன். ஏன்னா என்னுடைய இருதயம் கேடும் கிறுக்குள்ளதாக இருக்குது. அதனால தான் தேவனுடைய வசனங்கள் என் இதயத்தை நிலைத்திருக்கிறதே இல்லை. தேவனுடைய வார்த்தை நல்ல இதயத்தில் நிலத்தில் வந்த விதை போல, அது யார் அதை ஒன்றுமே விதை மண்ணில் விழுந்துருச்சு, அது செத்துருச்சு அப்படின்னா தானாக அது முளைச்சி தான் ஆகும். அதை யாராலையும் நிப்பாட்டவே முடியாது. அது விதினா ரூல், அதை எதுவுமே பண்ண முடியாது. நல்ல நிலத்தில் விழுந்த ஒரு விதை முளைச்சே ஆகும். முளைச்ச விதை பூக்கும், காய்க்கும், கனி கொடுக்கும். ஆனால் நான் பார்க்குறேன், என்னுடைய கனி சரியில்லை அப்படின்னு சொன்னால் நான் விதையை தான் குறை சொல்கிறோன்னா இருக்கிறேன். விதை சரியில்லை, அதனால தான் என்னுடைய கனி நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு மேற்போக்க உரம் போட்டு அதை எப்படியாவது டேஸ்ட் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நிலம் சரியில்லை. நிலம் சரியில்லாதப்ப அதில் நீங்கள் என்ன நல்ல விதை போட்டாலும் சரி, அதில் ஒன்றுமே முளைக்காது. ஆண்டவர் அதான் இன்னைக்கு என்னோட பேசினார். தாவீது சொல்கிறாரு, சங்கீதம் அனைவரை கேட்ட வசனம் தான். சங்கீதம் 51 எத்தனையோ முறை அந்த வசனத்தை நான் கேட்டிருக்கேன். சங்கீதம் 51 6வது வசனம். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க நீ விரும்புகிறீர், அந்தகாரத்தில் நாணத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நம்முடைய உள்ளத்தில் உண்மை இருக்க தேவன் விரும்புகிறார்.
நாம் எப்பெல்லாம் வந்து நம்முடைய இருதயத்தில் நம்முடைய எண்ணங்கள் எழும்பும் போதே நான் இப்படி தான் இருக்கேன் ஆண்டவரே நம்ம ஒப்புக்கொண்டால் போதும், தேவன் வந்து அதை சரி செஞ்சிருவார். அது எவ்வளோ பெரிய தீமையான எண்ணமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ அசிங்கமாக இருந்தாலும் சரி, நான் ஆண்டவர் இப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும், தேவன் அதை நிவர்த்தி செய்ய வல்லவர். ஆனால் தேவனால் ஏன் அது வந்து நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியல அப்படின்னா, இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன் நாமே சொல்லிக்கிறோம். இல்லை நம்ம பார்க்குற மற்றவர்களை யாராவது சொன்னால் நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு சந்தோஷம் வந்துடுது. இதோட சபையில் நம்ம அங்கீகரிச்சிட்டாங்கன்னா நமக்கு சந்தோஷம் வந்துடுது. என் வீட்டில் அடிக்கடி என் மனைவி சொல்லுவாங்க, எங்கேயாவது வெளியே போனால் யார்கிட்டயாவது பேசுனா எங்கள் கணவர் வந்து ரொம்ப நல்லவர், நிறையா பைபிள் படிப்பார், என்னை விட ரொம்ப ஆவிக்குரியவரெலாம் சொல்லுவாங்க. என் மனைவி சொல்லலாம், அதெல்லாம் நான் கேட்குறப்பெல்லாம் நான் வந்து ஏதோ அப்படிலாம் நினைக்க மாட்டேன். நான் இன்னும் எனக்கு தெரியும் நான் யாருன்று, நான் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மனைவி சொல்கிறதுனால நான் நம்புறதே இல்லை. ஏன் இதை சொல்கிறேன்னா, நாம் வந்து மற்றவங்க நம்ம சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அது ஓகே அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். இல்லை, தேவன் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். நம்முடைய இதயத்தில் என்ன இருக்குங்கிறது கண்டிப்பாக அவருக்கு தெரியும். நம்ம கை கொடுக்கும்போது வெளியே சிரிச்சுக்கிட்டே கொடுப்போம், ஆனால் நம்ம இதயத்தில் பகை இருந்ததுன்னா கண்டிப்பாக தேவன் அதை அறிவார். நம்ம ஒரு வேளை சிரிச்சுக்கிட்டே கை கொடுக்காமல் போயிட்டா நல்லது. அன்னைக்கு ஆண்டவர் நம்ம அன்னைக்கு மறிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் மேலே பகை இருக்குது, நான் அவரை பார்க்குறேன், அவரை பார்த்து பேசாமல் போயிட்டா நல்லது. நான் அவரை பார்த்து அவரை டீ வாங்கி கொடுத்து அவரோட 1/2 மணி நேரம் பேசிட்டு அவர் போனதுக்கப்புறம் என்ன மனுஷன்டா அவன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி நான் என் இதயத்தில் நினைக்கிறது எவ்வளோ ஒரு கேடு. அப்படி நாம் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக தேவன் வந்து நாம் வந்து கோபாக்கினி பிள்ளைகள். நான் அப்படி இருந்திருக்கிறேன். எனக்கு ஆண்டவரெலாம் சொல்லியிருக்காரு. என் கூட வேலை பார்க்குறவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து எனக்கு எப்போவுமே குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, அவங்க வெளியே பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், வேலை இல்லாமல் லீவு நாளில் வெளியே பார்க்குறேன் அப்படின்னா, அப்படியே அவங்க பார்த்து வாங்கலாங்கிற மாதிரி நல்லா இருக்கீங்களா, இன்றைக்கி லீவு எங்கே போனேன் அப்போல்லாம் சந்தோஷமாக பேசிட்டு அவங்க போனதுக்கப்புறம் எங்கள் இதில் முறுமுறுப்பு வரும். அப்போல்லாம் ஆண்டவரோட தீர்க்கமாக பேசுவார். நீ அவரை பார்த்து பேசிக்கணும்னு அவசியம் இல்லைப்பா, உன் முகத்தை திருப்பிட்டு போயிருந்தால் கூட பரவாயில்ல. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. உங்களுடைய சட்டைகள் எல்லாம் உங்களை இருதயங்களை கிழித்துன்னா அதுக்கு அதான் அர்த்தம். உள்ளத்தில் தேவன் உண்மை இருக்க விரும்புகிறார். இதே சங்கீதம் தான் சொல்லுது 51, நொறுங்குண்ட இருதயத்தை 17, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டது ஆவிதான், தேவனோ நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியே. நொறுங்குண்ட இருதயம்னா ஏதோ நம்ம அடிபட்டு நம்ம கஷ்டப்பட்டு அப்படி இல்லை. நான் யார் என்று உணர்ந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய இதயம் வந்து நொறுங்குண்ட இருதயம். தம்மை குறித்த உணர்வு, நான் யார், நான் எப்படிப்பட்ட மனிதங்கிற உணர்ந்தவர்கள் தான் நொறுங்குண்ட மனிதர்கள். அவருடைய இருதயம் எப்பயுமே வந்து நல்ல நிலம் போல இருக்கும். இந்த வயலில் வந்து நான் போனப்போ சொல்கிறாங்க, நெல் மணி அப்படி மேலே வச்சாலே போதுமா தன்னால் முளைக்கும். ஏன்னா அந்த வயல் நிலம் நல்லா அடித்து நல்லா அப்படியே களிமண் கால் வச்சா இறங்கணும், தன்னால் விதை போட்டால் தன்னால் உள்ளே போகணும், அந்த அளவுக்கு லகுவாக இருக்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற நிலத்தில் விதை போட்டால் தான் சீக்கிரமாக முளைக்கும். எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் பாரமாக இருக்கிற நிலம் விதை போட்டால் அது மேலே இருக்கும், முளைக்காது. நொறுங்குண்ட இருதயங்கிறது அதான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் இன்னொரு சில வசனங்கள் படிக்கிறேன். நமக்கு எப்பயுமே நம்ம கேட்குற வசனம் தான். லூக்கா 18, 2 பேர் ஜெபாலயத்துக்கு வருவாங்க. லூக்கா 9, 8. அன்றியும் தங்களை நீதிமன்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஊமையை சொன்னார். இதை நான் படித்த உடனே நான் தேவன் உணர்வு எனக்கு வந்து என்னென்னா, என் பக்கத்து வீட்டுக்காரங்களை நான் யோசிப்பேன். பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படாதவங்க, அவங்கள தான் எனக்கு டக்குன்னு தேவன் காமிப்பார். ஏன்னா மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிற சிலரை குறித்து நான்லாம் அப்படி தான் இருந்தேன்.
எப்பவுமே வந்து நான் சபைக்கு போகிறேன், நான் வந்து ஆண்டவர் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்குள்ள ஒரு பெருமை. சபைக்கு போகாதவங்க அது எப்படி பெருமைன்னு சொல்கிறேன்னா, நான் ஒரு சின்ன பொருள் வாங்கினாலோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் செஞ்சால் கூட அது தவறாக நினைக்க வேணாம். ஏதாவது பொருள் வாங்கினாலோ எதை செஞ்சால் கூட யார் கிறிஸ்துவல் இருக்கிறாங்கன்னு தேடி பார்த்து போய் வாங்குவேன் கடையிலலாம். எனக்கு தேவன் வந்து எத்தனையோ முறை பேசியிருக்காரு அதை குறித்து. ஏன் அப்படி நான் போய் ஏன் வந்து ஒரு கிறிஸ்தவ கடையில் போய் வாங்குறேன்? ஏன் ஒரு கிறிஸ்தவ பேர் போட்டு நான் கடைக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துடுவேன். நான் மதியமாக இருக்கும்போது சொல்கிறேன். ஏன்னா மற்றவர்களை நான் அற்பமாக என்ன, கிறிஸ்தவர்கள்லாம் நீதிமான்கள் அப்படின்னு நான் எனக்குள்ள ஒரு எண்ணம். அது இதை படிக்கிறப்ப நான் ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். அன்றியும் தங்கள் நீதிமான்களை நம்பி மற்றவர்கள் அற்பமாக எண்ணி சிலதை குறித்து ஒரு உண்மையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரி, அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இல்லாததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். நான் என் சம்பாதத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரனும் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பினான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இதில் 2 மனுஷர்கள், ஆயக்காரன் வந்து தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்காமல் நான் பாவி ஆண்டவரின் உணர்ந்து ஜெபம் பண்ணான். என் பாவியாக என் மேல் கிருபை வரும்னு சொல்லி ஜெபம் பண்ணான். அப்படி நம்ம வெளிப்பிரகாரமாக பார்த்தோன்னா, இப்போ நானே ஜெபம் பண்ண வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஜெபம் பண்ணால் நீங்கள் எத்தனை பேர் என்ன எப்படி பார்ப்பீங்க? என்ன, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே இந்த பாவம் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சுக்கோங்க ஜெபம் பண்ணால், நான் ஜெபம் பண்ணேன்னா நிறைய பேர் என் மனைவியை நான் பார்ப்பேன், என் வீட்டில் தான் பார்க்குறேன். நான் அப்படி ஜெபம் பண்ணால் என் மனைவி என்னை குறித்து என்ன நினைப்பாங்க? இவன் இப்படி இருக்கானேன்னு தான் யோசிப்பாங்க. ஒருவேளை எனக்கு அப்படி ஜெபம் பண்ணுங்கிற எண்ணமே வராது. நம்ம எத்தனை பேர் வந்து நம்ம இங்கே அனைவரும் சொல்கிறோம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பாவிங்கிற வந்து தைரியமாக சொல்கிறோம். நான் பாவிங்கிற தைரியமாக சொல்கிறோம். பவுல் சொல்கிறப்ப அப்படி சொல்லவே இல்லை. பாவிகளில் பிரதான பாவின்னு அவர் சொல்கிறப்ப அவர் வந்து நெஞ்சை நிமித்தி சொல்லலை. அவர் வந்து நெஞ்சை நிமித்திக்கிட்டு நான் வந்து பாவின்னு சொல்லவே இல்லை. நான் பார்க்குறேன், எனக்குள்ளே இருந்து தான் நான் பார்க்குறேன். நான் பாவிங்கிறது நெஞ்சை நிமித்தி சொல்கிறேன். நான் பாவி அப்படின்னு தைரியமாக, எவ்வளோ ஒரு உறுதியாக சொல்கிறேன். நான் பாவி அப்படின்னு பெருமையோடு சொல்கிறேன் பாவின்னு. ஆனால் பவுல் பாவின்னு சொன்னது அப்படி கிடையாது. அவர் நெஞ்சை நிமித்தி பாவின்னு சொல்லலை. அவர் தன்னை தாழ்த்தி தான் சொன்னார் பாவின்னு. உள்ளத்தில் உள்ளதை அறிந்து, நான் ஒரு புழு, எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பாக தப்பு பண்ணிடுவேன் அப்படிங்கிற உணர்ந்து சொன்னார் அவர் பாவின்னு. ஆனால் நான் வந்து தப்பு செஞ்சுட்டு தான் சொல்கிறேன் நான் பாவின்னு. அந்த பாவி ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. எனக்கு வாய்ப்பு கிடைத்தா நான் தவறி விடுவேன் ஆண்டவரே. என் இருதயம் வந்து அவ்வளோ பலகீனமானது, நான் என்னிடத்தில் ஒரு நன்மையும் மாசம் இல்லைங்கிற உணர்ந்து தான் போக சொன்னார். பாவிகளை பிரதான பாவி நான். நம்முடைய இருதயத்தில் உள்ளதை தான் தேவன் அப்படி தான் விரும்புகிறாரு. உங்கள் இருதயத்தில் உள்ளதை கிளிங்கள் அப்படின்னு அதுக்காக தான் அர்த்தம். உங்களை பாருங்க, நான் இப்படி தான் இருக்கிறேன், எனக்கு வந்து கோபமாக இருக்குது, எனக்கு பிரச்சனை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆனால் நான் வெளிப்பிரகாரம் என்ன பண்ணுறேன்னா, இந்த பரிசேயரை போல் என்ன சொல்கிறேன்னா, நான் பரிகாரி, உங்களை போல இல்லை, நான் வாரத்தில் 2 பேரும் உபவாசிக்கிறேன், நான் வாரம் சபைக்கு போகிறேன், எங்கே மீட்டிங் நடந்தாலும் போகிறேன், போகிறது மட்டும் இல்லை நிறையா காரியங்களை செய்கிறேன், சபைக்குன்னு பெருக்கிறேன், கூட்டுறேன், அங்கே உள்ள வேலைகள்லாம் செய்கிறேன். இதெல்லாம் எனக்கு நம்முடைய இருதயத்துக்கு முன்னாடி வருது. அந்த பரிசைய அந்த ஆயக்காரனை போல் நம்ம இருதயம் இருக்க மாட்டேங்குது. நல்லது தான், வேலை செய்கிறது நல்லது, சபைக்கு உதவி செய்கிறது நல்லது, நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி தப்பே நல்லது. ஆனால் அதை நம்ம எப்படி செய்கிறோம்? இதுக்கு நான் பார்க்கிறவான், இதை செய்வதற்கு வந்து எனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு நம்பி செய்கிறோமா? அதுதான் ஆண்டவர் பார்க்குறார். தாவீது சொன்னது போல் உள்ளத்தில் உண்மை இருக்கார், விரும்புகிறார். நாம் யாரும் வந்து நம்மளையும் நம்ம ஏமாற்றிக்கொள்ளக்கூடாது. தேவனுக்கு வந்து நம்முடைய வர்த்தமானம் சொல்லுதில்ல, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்று அது சொல்ல டைம் இல்லை. நீங்கள் வீட்டில் படிங்க. நீ ரத்தத்தில் கிடந்த,
உன்னை உன்னை வந்து பார்ப்பதுக்கு ஆள் இல்லை, நான் தான் உன்னை பிழைத்திருன்னு சொல்லி உன்னை கழுவியை குளிப்பாட்டினேன். அந்த அதிகாரத்தை போய் பொறுமையாக படித்து பாருங்க. நீ வளர்ந்த, உனக்கு ஆடையில் நான் உன்னோட நிறுவனத்தை மூடினேன், எவ்வளவோ நன்மைகள் செய்தேன், ஆனாலும் நீ வந்து வேசித்தனம் பண்ணன்னு சொல்லி போட்டிருக்கோம். நான் உனக்கு செய்த நன்மைகள்லாம் நீ வந்து தீமையாக தான் மாற்றின. அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நாம். தேவன் நமக்கு கொடுக்குற நன்மைகள்லாம் தீமையாக மாற்றக்கூடிய மனிதர்கள். ஒரு ஒரு பொழுது நம்ம சான்ஸ் கிடைச்சா போதும். கண்டிப்பாக நானும் வந்து தப்பு பண்ணுவேன், அந்த இறுதியும் வரமாட்டேங்குது. நம்ம என்ன நெஞ்ச நிமித்துறோம், எனக்கு அது பிரச்சனை இல்லை, நான் என்னால் முடியும், நான் செய்வேன், கர்த்தர் நல்லதான், கர்த்தர் உங்களோட இருக்கிறார், உண்மைதான். ஆனால் அது எப்படி இருக்குது? உங்கள் உள்ளத்தில் உண்மை இருக்குதான்னு தான் ஆண்டவர் கேட்குறாரு. நான் ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். தீத்துக்குறதன் தீர்த்துக்கெழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாக இராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியினாலோ அவர்களை மறுதளிக்கிறார்கள். நமக்கு இந்த கிரியினாலே பெரிய பிரச்சனை. நான் அதை உங்கள் நடக்கையில் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். உங்களோட செயல்கள், நீங்கள் அந்த செயல்கள்னால் வெளிப்பிரகாரமான செயல் கிடையாது, உங்கள் உள்ளத்தில் உள்ள இருதயத்தில் உள்ள நினைவுகளை தான் தேவன் சொல்கிறாரு. நான் டீ வாங்கி கொடுக்கும்போது இவன் செத்தா நல்லாமா இருக்கும், நான் அடுத்த உயர் பதவிக்கு வந்துடுவேன்னு சொல்லி, இல்லை இவர் வேலையை விட்டு போயிட்டா நல்லாயிருக்கும். நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் என் ஆஃபீஸில். எனக்கு மேலே உள்ள இல்லை அதிகாரி அவர் வேலையை விட்டு போயிட்டா அடுத்து நான் தான் மேனேஜர்னா டீ வாங்கி கொடுக்கும்போது குடிங்க சார்னு கை வரும். ஆனால் இருதயத்துக்குள்ளே இவர் எப்படா வேலையை விட்டு போவார், இவர் போயிட்டா அந்த இடம் எனக்கு கிடச்சிரும். எத்தனையோ நான் கேட்டிருக்கேன் இதெல்லாம். நான் வந்து உங்கள்கிட்ட வந்து மிகைப்படுத்தி பேசலை, என்கிட்ட எனக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, இப்போ தான் சார் வந்தார் டீ வாங்கி கொடுத்தேன், இவர் போயிட்டா நல்லாயிருக்கும் எனக்கு, ஏன்னா அடுத்த மேனேஜர் நான் தான். தேவன் உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். யாரும் தேவனுக்கு முன்பாக சாக்குப்போக்கு சொல்லவே முடியாது. சிறு பிள்ளைகள் கூட உங்கள் இருதயத்தின் நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய நடக்கைகள் கண்டிப்பாக காட்டி கொடுத்துரும். வாலிப பிள்ளைகள், நீங்கள் சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் சபையில் வந்து பாட்டு படித்து வேதம் வாசித்து நீங்கள் நல்லவள தெரியலாம். ஆனால் நாள் ஒன்று வரும், உங்கள் இருதயத்தின் நினைவுகளை வெளிப்படும். நான் எனக்கு சொன்னதான் சொல்கிறேன். உங்கள் திருமணம் தான் நீங்கள் வாய்வுக்குரியெல்லாம் இல்லையாங்கிறது நிரூபிக்கிற ஒரே ஆயுதம் வாலிப சகோதர சகோதரிகளுக்கு. உங்கள் திருமணம், நீங்கள் எப்படி திருமணம் பண்ணுறீங்கிறதான் நிச்சயம். நீங்கள் வந்து ஆண்டவருக்காக வாழ்ந்தீங்களா இல்லையாங்கிறது. நீங்கள் அப்படி திருமணம் செய்யும்போது தவறு பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி வாழ்ந்ததும் தப்பு, அதுக்கு பின்னாடி வாழப்படுறது மகா பெரிய காரியம். அது உங்கள் வாழ்க்கையில் காதுகளாக இருங்க, செவிகளை திறந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் இருதயங்களை ஆழமாக அறிந்திருக்கிற தேவன். நான் அதை பயமுறுத்த சொல்ல, இதை அறிந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர்கிட்ட சரணாகதியாக வந்துடுவீங்க. ஆமாம் ஆண்டவரே, நான் இப்படி தான் இருக்கிறேன். நான் சொல்கிறேன், எனக்கு என் இருதயத்தில் என்னோடய திருமண காரியத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், என் உள்ளத்தில் வந்து ஒரு பொண்ணை பார்த்தோன்னு ஆசை வந்துருச்சு. சரி, அவங்க தான் தேவன் கொடுத்துருப்பான்னு எனக்கு இருதயத்தில் எழுந்த உடனே நான் அதை பற்றி யோசிக்கலாம், ஒன்றும் செய்யலை. நேராக மூப்பட்ட போனேன். எனக்கு இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு தான் தேவன் கொடுத்த மாதிரி தோணுது, என்ன சொல்கிறேன்னு போய் கேட்டேன். அது ரொம்பலாம் வளவெல்லாம் பேசலை. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பதறினாரு. 3 நாள் கழிச்சு நானே போய் எனக்கு அந்த பொண்ணு இல்லை பதர், எனக்கு அந்த எண்ணம் வரலன்னு வந்துட்டேன். இதை வந்து என்னுடைய பெருமைக்குன்னு சொல்ல, உங்கள் இருதயத்தில் ஒன்று எழும்பும்போது யார்கிட்டையாவது சொல்ல தைரியம் வருதா? உங்கள் அப்பா யார்கிட்டையாவது சொல்லுங்கள், தைரியமாக போய் சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். உங்களோட மூத்தவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க. அதை அப்படி கேட்டிங்கன்னா நான் காக்கப்பட்டிருக்கேன். நான் சொல்கிறேன், நான் என் இருதயத்தில் உண்மை இல்லாமல் இருந்தேன் என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு அப்படி நான் என்ன வந்தவன நான் சொல்ல மாட்டேன் யார்ட்டையும். நான் வாட்டுக்கு அந்த எண்ணத்தை இருதயத்துக்குள்ளேயே போட்டு வச்சுருந்துருப்பேன். அந்த பொண்ணை பார்க்கும்போது நான் சந்தோஷமாக இருந்திருக்கும். நாட்கள் சொல்ல அந்த பொண்ணை நான் ரொம்ப தவறு செஞ்சு கல்யாணம் முடித்து எங்கேயோ போயிருக்கலாம், நடந்திருக்கும். தேவன் உங்கள் இருதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறனே தான் அர்த்தம். உங்கள் இதயத்தில் ஒரு விஷயங்கள் எழும்பும் போது நீங்கள் அதை
உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் செய்யலாம், தெரியாத விஷயத்தை போய் கேட்கணும். உங்களோட வயது பெரியவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆலோசனை சொல்லுவாங்க. அப்படி ஆலோசனை கேட்டு அவர்கள் சொல்கிற ஆலோசனை தவறாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதற்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா தேவன் உங்களை தவறாக்கி விட மாட்டார். நான் உணர்ந்து தான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை தவறாக இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன், நீங்கள் அதை கவலைப்படவே வேண்டாம். நீங்கள் அதுக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், தேவன் அதை நன்மையாக மாற்றுவார். உங்கள் இருதயத்தில் உள்ள எல்லா நினைவிலும் தேவன் அறிவார். நான் மாத்திரம் ஆண்டவரே என்னை உம்மிடத்து ஒப்புவிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுன்னு கேட்டால் போதும். எப்படி அழுகிற பிள்ளை, அப்பா நான் எங்கள் வீட்டில் என் பையனை நான் தான் அடிப்பேன், ஆனால் என் காலை தான் பிடிப்பாங்க. அடிக்கிற அப்பா மட்டும் தான் பிள்ளை நீ போய் பாருங்கள் துரத்தி, என் ஒய்ஃபை துரத்திடுவாங்க. அப்போ அப்படின்னா என் பொண்ணு எங்கள் அம்மாவை காலை தான் பிடிக்கும், நீ அங்கே அடித்தா திருப்பி தான் பிடிக்கும். நான் மாத்திரம் அப்படி இருக்கணும். பிள்ளைகளை போல் நம்ம தண்டிச்சாலும் சரி, சந்தோஷம் இருந்தாலும் சரி, நேராக அப்பாட்ட ஓடி வந்துடணும். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என் இருதயம் மகா கேடுவாக இருக்குது, என்னை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறான் ஆண்டவரே. என் பையன் இப்பயும் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு போடாமல் தான் வரான். நான் எதுவும் அவன் மட்டும் வருவான், துண்டு கொடுத்தா துவச்சிட்டு போய்கிட்டு, அவன் ட்ரெஸ்ஸு போட பற்றி கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா நான் அப்பா. அவன் பாத்ரூம்குள்ளே நின்றுட்டு எனக்கு துண்டு கேட்க மாட்டான், எனக்கு துண்டு கொடுங்கப்பா, எனக்கு துண்டு கொடுங்கப்பான்னு கேட்க மாட்டான். நேராக என்கிட்ட வருவான், தோட்டுங்க போம்பான், தோட்டி விடுவேன், கட்டி போட்டு போயிட்டே இருப்பான். நாம் அறிவை பயன்படுத்துகிறோம். நம்ம அப்பாட்ட வரமாட்டேங்கிறோம், உள்ளே எனக்கு துண்டு கொடுங்கப்பாங்கிறோம், தரமாட்டார். நீங்கள் 1000 முறை கேட்டாலும் சரி, துண்டு இயேசு தரமாட்டார். நிர்வாணமாக ஒரு இடத்துல நின்று ஆண்டவரே என்னை தோட்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அபரிமிதமாக இவங்க தங்க போர்வையால் அவங்க மூடுவார். அதான் அதான் உண்மை. உங்கள் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன்னா அதான், உங்கள் இதயத்தை கிளிங்கள்னா அதான், நல்ல நிலம்னா அதான். அந்த நல்ல நிலத்தில் எது வேணாலும் சரி, ஒன்றும் வீணாவே போகாது. அதே போல் தேவன் சொல்கிறாரு, நானும் கேட்டுருக்கும் போது தான் உணவு அடைஞ்சேன், ஆமாண்டவரே என் உள்ளத்தில் நீ உண்மை இருக்க விரும்புகிறீர். யாரே எனக்கு பகை இருந்தால் ஒத்துக்கணும், எனக்கு ரொம்ப குறை இருக்குன்னு. ஆனால் நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம். நம்ம இதுக்கு மெயின் காரணம்னா, மனிதர்களால் மகிமையை தெரிகிற நீங்கள், தேவன் அடிக்கடி சொல்லுவார் அந்த வசனத்தை. எனக்கும் யாரோ ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா, பேசுகிறோன்னா அவர் என்ன நினைப்பார், இல்லை நம்ம கூட இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். தப்பு இல்லை, யார் என்ன நினச்சா நமக்கு என்ன? நம்ம நியாயம் இருக்கிறவர் கர்த்தர், நம்ம அவருக்கு தான் கணக்கு கொடுக்க போகிறோம். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, பக்கத்தில் உள்ள சகோதரர்கள்லாம் கணக்கு கொடுக்க போகிறதில்ல. உயிரை கொன்று அதற்கு மேல் ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவருக்கு பயப்படாதிருங்கள். மேக்சிமம் அவங்களால செய்ய முடியும், நம்ம உடம்புலேருந்து உயிரை மட்டும்தான் எடுக்க முடியும், அது யாரானாலும் சரி. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். மரித்த பிறகு நம்மை நியாயந்திருக்க வல்லவருக்கே பயப்படணும். நம்ம அப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கணும். நம்ம சபைக்கு வந்தோம், நானும் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், பாட்டு பாடுறேன், வேண்டாம். நம்மளே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். சிறு பிள்ளை நீங்களும் தான், சின்ன வயசுல சண்டே கிளாஸ் வரேன், படிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், விபிஎஸ் அட்டன் பண்ணேன், எதுக்கும் உதவாது. உங்கள் உள்ளத்தில் உண்மை இருக்கும் வரைக்கும் நீங்கள் மாத்திரம் உண்மையுள்ளவர்களாக இருந்துட்டீங்கன்னா போதும். நீங்கள் உங்கள் வீட்டில், இந்த சபைக்கு, இந்த ஊருக்கு நல்ல பெரிய வெளிச்சமாக இருப்பீங்க. நான் தான் உணர்வடைகிறேன். நான் கேட்டுட்ருக்கும் அந்த 3 நிலத்தில் கேட்குறப்ப உலக மயக்கம்லாம் கேட்டோம். இந்த உலக மயக்கங்கிறது நமக்கு மேல்போக்காக பார்த்தா வெளியே இருக்கிற விஷயங்கள்லாம் தெரியுது. இன்னும் கொஞ்சம் இறங்கியே சொல்கிறேன். நான் நீதிமொழிகளில் நான் வெள்ளிக்கிழமை ஒன்றா சொன்னேன். நீதிமொழிகள் 24 பொல்லாதவர் மேல் பொறாமை கொள்ளாதவர்கள்னு வசனம் வரும். நீதிமொழிகள் 24 பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடு தீவினையை பேசும். இன்னொரு இடத்துலையும் வரும் அதே மாதிரி. 19 வசனம், பொல்லாதவரை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. பொல்லாதவரை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கரை குறித்து பொறாமை கொள்ளாதேன்னு படித்த உடனே நம்ம அநேக சூழ்நிலை என்ன நினைக்கிறோன்னா, சபைக்கு வராத, ரட்சிக்கப்படாத, அவ்வளோதான் நமக்கு கண்கள் தெரியுது. ஆனால் தேவன் சொல்கிறாரு, சபைக்குள்ளேயே இருந்து நம்மோட அப்பமிட்டு நம்ம கை கொடுத்து அவர்களும் பொறாமைக்காரராக இருப்பார்கள், அவர்களும் பொல்லாதவர்களாக இருப்பார்கள். நான் நான் பாண்டிச்சேரியில் இருக்கிறப்போ சொல்கிறேன், நான் வந்த புதுசில், சபைக்கு வந்த புதுசில் சொல்கிறேன். அப்போல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப சொல்லுவாங்க, இது நீங்கள் தவறாக எடுத்துக்கக்கூடாது.
அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்த ஒரு 10 வருஷம் முன்னாடி சொல்கிறேன், இப்போ இல்லை 10 வருஷம் முன்னாடி சொல்கிறேன். அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் லவ் பண்ணுற ஒன்றும் பிரச்சனை இல்லை, லவ் பண்ணி அந்த பொண்ணை வந்து சபைக்கு கூட்டு வந்து ஒரு 3 வருஷம் இருக்க வச்சுட்டு அப்புறம் வந்தீங்கன்னா அழைச்சிக்கிட்டா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இதை சொல்கிறேன்னு கேட்டால், ஏற்கனவே இந்த மாதிரி சபையில் நிறைய நடந்திருக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். பொல்லாதவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதீர்கள். பொல்லாதவர்கள் அப்படி தான் செய்வாங்க. அவங்க வழிகள் வந்து தாறுமாறாக இருக்கும், அவங்க இந்த மாதிரி காரியங்களை செய்வாங்க. இப்படிலாம் நடந்துட்டு நம்ம ஏற்றுப்பாங்கன்னு அவங்க நினைப்பாங்க. நம்ம இருதயம் இதை பார்த்து பொறாமை கொள்ளும். அவங்க செய்யலையா, நம்ம செஞ்சால் என்ன, நல்லது செய்யுங்க, அவங்க செஞ்சால் நீங்களும் செஞ்சீங்கன்னா குருடனுக்கு வழிகாட்டுற குருடனாக இருந்து 2 பேரும் குளிக்கல விழுவீங்க. நம்ம நினைக்கலாம் சபையில் தான் இருக்கிறோம், சகோதரோட ஐக்கியப்படுறோம், தேவன் உங்களை அறியன்னு தான் சொல்லுவார். பொல்லாத மனுஷன் மீது பொறாமைப்படாதீங்க. 10 பேர் பிரியாணி சாப்பிட்டு 10 பேர் நிற்போம், வேலை நின்றுட்டா 4 பேர் தான் இருப்போம், 6 பேர் போயிடுவாங்க. அந்த 4 பேர்த்தில் 4 பேர் நல்லா வேலை செஞ்சு தப்பு கிடையாது. அந்த 4 பேர்த்தில் 2 கூட இருந்து என்ன சொன்னால், போனால் 6 பேரை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். 6 பேர் போயிட்டாங்க, 4 பேர் தான் நிற்கிறோம், 4 பேர் தான் நிற்கிறோம். ஆனால் வேலை செய்வாங்க, வேலை செஞ்சுட்டே சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க போயிட்டாங்கன்னு. ஏன் நீயும் போயிரு, ஆண்டவர் தான் சொல்கிறாரு. உங்களுக்கு விருப்பம் இருந்தாப்பா வாங்க. தன்னோட இந்த சீசர்களை நோக்கி தான் சொன்னார், நீங்களும் போக மனதாக இருந்தால் போய்விடுங்கன்னு தான் சொன்னார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, போன 6 பேரை குறித்து யோசிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, உட்காந்து முறுமுறுத்துக்கிட்டேன்னு. தேவன் அதான் சொல்கிறாரு, உங்கள் இருதயங்களை கிளிங்கள்னு அதான் சொல்கிறாரு. நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், சட்டையை கிழிச்சிடுறோம். பிரியாணி சாப்பிட்டோம்ல ஏன் போகணும், சட்டையை கிழிச்சிட்டு இருந்துருவோம், ஆனால் இருதயத்தை கிழிக்க மாட்டோம். போன 6 பேரை கொடுத்து யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம், நம்ம தான் இதை செய்யணுமான்னு. தேவன் என்னோட பேசியிருக்காரு. அப்படிலாம் யோசிக்கிறப்பெல்லாம் முட்டாள், நான் சொல்லக்கூடாது, மன்னிச்சுக்கோங்க. மதியனே நீ எப்படி இருக்கிற, ஏன் இந்த வேலையை செய்யணும், நீ போயிருந்தான் சொல்லியிருக்காரு. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் இருதயம் பொல்லாததாக இருக்கு, நான் உதவி செய்யுங்க, இந்த எண்ணம் எனக்கு வேண்டாம். எல்லாரும் சரி, நான் ஒருத்தர் தான் பரவாயில்ல வேண்டாம், முறுமுறுப்பெல்லாம் இந்த எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அவர் பலன் தருவார். 10 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஆள் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பலன் தருவார். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை. எல்லாரும் பரவாயில்ல, நான் அவங்களை பார்க்கவே மாட்டேன், நீங்கள் தான் ஆண்டவர், எனக்கு தகப்பன் நீர், எனக்கு பலன் தருவீர்னா போதும், அவர் உன்னதத்திலிருந்து நம்ம மேல் இறக்குவார். அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவனை நாம் வணங்குகிறோம். நம்ம ஏதோ ஏப்ப சப்ப நம்ம அப்படி நம்ம வாயத்திலிருந்து சொல்கிறதில்ல, ஆனால் நம்ம செயல்களை அதை தான் குறிக்குது. எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு, குறை கொடுத்தல். நான் எங்கள் வீட்டில் நடக்கிறத நான் சொல்கிறேன், மற்ற என் வீட்டில் பார்க்குறேன். நான் சந்தோஷமாக இருந்தாலும் முறுமுறுப்பு, குற்றமாக இருந்தாலும் முறுமுறுப்பு. ஏன்னா நம் தேவனை அறிந்து கொள்ளலை. அவர் தகப்பன், நம்மளை நிர்வாணத்தை மூடுகிறவர். அவர் எப்படி என் பிள்ளை இடத்துல ஓடி வருதோ அதுக்குள்ளே ஓடி வந்தால் போதும். பாத்ரூம்குள்ளே நின்றுக்கிட்டே நான் கதை என் பையன் சொன்ன எப்படி இருக்கும், நான் துண்டே தரமாட்டேன், நீ வந்து எடுத்துகிட்டு போலான்னு போயிடுவேன். நாம் மனம் திரும்புவோம். நம் இருதயங்களை ஆழங்களை யோசிக்கிற தேவன் அவர். அவர் எப்படி நம்மளை பார்க்கிறாரோ அதுபோல் நம்மை நாம் பார்க்க தூஞ்சிட்டா போதும். நாம் எல்லோரும் வந்து தேவனுக்கு மகத்துவமுள்ள பிள்ளைகளாய் மாறிடுவோம். நம்ம வந்து முயற்சி செய்ய வேண்டாம். நம்ம நல்ல நேரத்தில் இருந்த விதையாக மாறிடுவோம். தானாக முளைக்கும், தானாக பூ வரும், தானாக கனி கொடுக்கும். அந்த கனியை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றுமே பண்ண தேவையில்லை அதுக்கு நம்ம. ஏன்னா தேவன் செய்கிறார், சகலத்தையும் படைத்த தேவன் அவர். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, என்னிடத்தில் எவ்வளோ குறைகள் இருந்தாலும் சரி நான் பார்க்குறதே இல்லை ஆண்டவரே. என்னிடத்தில் என் இருதயத்தில் கோபம் வரும், காம வெறி வரும், திட்டமும் எல்லாம் வரும் ஆண்டவர். அதெல்லாம் நான் பார்க்குறதே இல்லை. உண்மை தான் ஆண்டவர் பார்க்குறேன். இது எல்லாவற்றையும் நேர்த்து செய்கிற தேவன் அவர். நம்ம துதியில் கேட்டோம்ல, நம்ம வந்து பாவத்திலிருந்து மட்டும் இல்லை, அவரோட பிரசன்னத்தோடு நம்ம வாழ்வதற்கு நித்திய காலமாக அவரோடு வாழ்வதற்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள் நாம் அவரோடு இருக்க தான் போகிறோம். நம்மை குறித்து நொந்து கொள்ள வேண்டாம். நாம் மாத்திரம் உண்மை உள்ளவராக வந்துட்டாலே போதும். நான் பாவி தான் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யணும் கை நீட்டினால் போதும். அவர் நம் கரங்களை பிடித்து தூக்க வல்லவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம் வாழ்க்கையில் சகலத்தையும் நேர்த்தியாக அவர் செய்வார். நம்மை காலையிலேருந்து கேட்ட ஆண்டோட ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பேதுரு 2 பேதுரு வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையாயிராமல் நீங்கள் முந்தி அறிக்க வேண்டும்.
இதில் நான் படிக்கும்போது வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் ஏன் எந்த எழுத்தும் வரியும் அப்படி போட்டிருக்கூடாது கேட்டால் நம்ம அப்படி தான் நம்ம நிதானிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டவர் அப்பாவாக அறிஞ்சிருந்தா இந்த வார்த்தையெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது, தீர்க்க தரிசனமாக ஏதோ ஒரு மனுஷனால் எழுதப்படல. இதெல்லாம் நம்ம அப்படி தான் ஆழமாக மனம் திரும்பிதா. காலையிலேருந்து நம்ம கேட்டோம்ல, நல்ல நிலத்தில் நல்ல நிலமாக நம்ம ஆகணும். ஆண்டவரே நான் நல்ல நிலமாக ஆகணும். நல்ல நிலமாக ஆகுற மனுஷன் அப்படி தான். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டோட அந்த பரிசுத்தாவோட சத்தத்தினால ஒவ்வொரு மனுஷர் மூலியமாக எழுதுனது. அப்போ தான் நம்ம இங்கே நின்று பேசுகிறவங்களை பார்க்க மாட்டோம். காலையிலேருந்து பேசுனாங்க, ரமேஷ் பேசுனா பிரதர் மறைத்து ஆண்டோட சத்தம் அப்போ தான் நம்ம காதில் விடும். எனக்கு அப்படி தான் கேட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் அப்படி தான் என்னோட பேசுனாங்க. ஒரு மனுஷனால் இது எழுதப்படவே இல்லை. இந்த வேதத்தை நம்ம அதிகமாக நம்ம தியானித்தோம்னா ஒரு வார்த்தை கூட ஆண்டவரே இதெல்லாம் மனுஷனால் ஏவப்பட்டதா? இல்லை இல்லை, நிச்சயமாக கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் தான் மனுஷன் மூலியமாக ஆண்டவருடைய சத்தத்தினால எழுதப்பட்டது. கேட்டுக்கும்போது எபிரேயர், எனக்கு ஆண்டவர் அப்படி தான் பேசினாங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அப்படி தான் எழுதப்பட்டது, தீர்க்க தரிசனமாக அப்படி எழுதப்பட்டதுன்னு நம்ம நினச்சோம்னா 4ஆம் அதிகாரம். அப்போ தான் நம்ம மனம் திரும்பி ஆண்டவரோட வார்த்தையை நம்ம விசுவாசிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்களையும் ஆத்மாவையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துவதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. முதலாவது ஆண்டவர் திருக்கசமான வார்த்தை அப்படின்னு நம்ம விசுவாசித்தாதான் தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்க முடியும். இந்த வார்த்தை நம்ம ஏதோ ஏனோதான்னு இருக்குங்க. நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கதிர் பேசுகிறப்ப கூட எனக்கு அப்படி தான் உற்சாகம் பண்ணி, ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏதோ சபைக்கு வந்துட்டோம், ஏதோ 4 வார்த்தை கேட்டோம், அப்படி இல்லைங்க. ஏதோ நம்ம எப்படி நான் சொல்லப்போனால் எனக்கு சொல்லதில்லை, இது ரொம்ப அருமையான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு விட்டு கொடுத்து மனம் திரும்பி நான் இல்லை ஆண்டவரே நீங்கள் தான் பிழைக்கணும் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு மனம் திரும்புகிற வாழ்க்கை. அப்படி மனம் திரும்ப மனசுக்கு தான் அப்படி ஆண்டவரோட சத்தம் அப்படி தான் கேட்கும். இருதயத்தின் யோசனைகளை எப்படி பிரிக்கும். நீங்கள் பேசுங்க ஆண்டவரே நான் அடியை கேட்குறேன் அப்படின்னு தான் இருக்கும். சவுல் எப்படி பவுலாக மாறினார். பிரதர் ஒரு வாட்டி பேசுகிறப்ப கூட ஏதோ அப்போ இருந்தேன் இல்லைங்க, இப்போ என்ன செஞ்சிருக்கு இந்த கிருபை நம்மள இப்போ என்ன செஞ்சிருக்கு, அதுதான் இப்போ யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம இப்போ நம்ம மனம் திரும்பி ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு எப்படி ஆக்கியிருக்குன்னா என்ன எப்படி ஆக்கியிருக்கு சொல்கிறான். ஒரு காரியத்தை நான் எங்கள் அம்மாட்டெல்லாம் பேசக்கூட மாட்டான், இங்கே தான் இருக்காங்க கேட்டு பாருங்க. ஆண்டவரே நான் இல்லை ஆண்டவரே நீங்கள் தான் என்னை பிழைக்க வச்சுருக்கீங்க, உங்கள் கிருபை ஆண்டவரே. ஒரு வாட்டி எங்கள் அம்மா திட்டான், சபைக்கு வரப்போ தான் இங்கே வரப்போ தான் ரொம்ப நாளைக்கு இல்லை, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தது தான். என் மனைவி கூட தெரியாது, கையை பிடிச்சி எங்கள் அம்மாவை நான் அப்படியே அழுதுட்டேன். தெரியாமல் செஞ்சிட்டேம்மா நான் மன்னிச்சிடுங்க, நான் ஆண்டவர் எனக்கு அப்படி தான் இப்போ உடனே உங்களை மன்னிப்பு கேட்குறதா தான் அப்படி சொன்னேன்னே அந்த கேட்டுட்டு அப்படி போனோடனே எனக்கு இதயத்தில் அவ்வளோவா எனக்கு ஆண்டவர் பேசினேன். வித கூட சொல்லுவாங்களே நம்ம எவ்வளோவா தாழ்த்துறோமோ அப்போ தாங்க ஆண்டவர் நம்மளோட சத்தம் கேட்கும். சும்மா ஏனோ தானே மெதப்பாக உட்காந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அப்படி தான் எனக்கு சொல்ல தோணுது. என் பாய்ச்சல் சொல்ல மெதப்பாக உட்காந்துட்டு அப்படியே அவங்க தானே அவங்க நம்ம விரல் நிட்டோம்னா ஒரு நாள் கூட ஆண்டவர் சத்தம் நம்மளை கேட்காது. எனக்கு அப்படி தான் தேவனுடைய வார்த்தை அப்படி தான் இருக்குது. ஜீவன் இருக்குது, அதில் ஒரு உயிர் இருக்குது. நம்ம எப்படி என்ன எனக்கு ஆழமாக சொல்ல தோணுது அப்படி எனக்கு சொல்ல தெரியல. ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் உருவ குத்துதாயும் இருதயத்தின் யோசனையும் வலியுறுத்தான் இருக்கிறது. இருதயத்தில் நம்ம யோசிக்கோட ஆண்டவரே அப்படி யோசிக்கிற ஒவ்வொரு நான் பார்க்குறேன். சும்மா ஏதோ ஏனதானலாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நிச்சயமாக நான் பார்த்தது தான் சொல்கிறேன். அப்படி நான் பேச முடியாது. எனக்கு சபைக்கு உண்மையிலே மனம் திரும்பி கிருபை பெற்ற மனுஷன் அப்படிலாம் இருக்க முடியாது. மனுஷன் நம்ம ஆழமாக மனம் திரும்ப ஒவ்வொரு நாளும் நம்ம மனம் திரும்பத்தான் தான் ஆண்டவர் ஏதோ நம்ம சபைக்கு இன்றைக்கி வந்துட்டோம். பவுல் சொல்கிற போல் கொஞ்ச காலம் அங்கே பாடு அமைக்கிறதுன்னு கொஞ்ச காலம் நம்மளுக்கு அப்படியே சபைக்கு வந்துட்டோம், நம்ம ஒவ்வொரு போயிட்டோம், இன்றைக்கி மனுஷருக்கு முன்னாடி அப்படியே ஞாந்துட்டோம். இல்லைங்க, மனுஷருக்கு முன்னாடி வாழ்க்கிற வாழ்க்கையே கிடையாது. என்ன கேட்டால் அப்படி தான் சொல்லுவோம், மனுஷருக்கு முன்னாடி வாழ்க்கையே கிடையாது. ஆண்டவரே பரிசுத்த ஆவியான நம்மளோட பேசுகிறாரா, அதான் அது தொடர்ந்து பேசுமா. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும்.
அப்புறம் மனுஷனுக்கு என்ன நம்ம பயம்? மனுஷருக்காக என்ன ஒரு பார்வை? நம்ம கதிசம்ப சொன்ன மாதிரி மனுஷருக்காக என்ன ஒரு மாயமாலமான வாழ்க்கை? இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் நினைச்சு என்ன? ஒன்றுமே நினைக்க வேணாம். நம்ம ஆண்டவருக்காக தனிப்பட்ட முறையில் நம்ம உள்ளே உட்காந்தாலே போதும். நான் 10 நாள் உட்காந்தது தான் சொல்கிறேன். உட்காந்துருந்தால் போதுங்க. ஆண்டவரே என்னோட பேசுங்க ஆண்டவரே. எவ்வளோ சோதனை! உட்காந்தா சும்மா உட்காந்து முடியல. நான் உட்காந்துருக்கேன், முன்னாடி டிவி இருக்குது, செல் இருக்குது, இந்த பக்கம் ஒரு மூலையில் பைபிள் இருக்குது. டிவியை போட்டால் ஓடும், செல்லை பார்த்தா என்னமோ வரும். ஆண்டவரே நம்ம அனைவரப்பெல்லாம் சொல்லுவோம், என்னை விட்டுட்டு போயிருங்களே, நான் எவ்வளோ சோதிக்க போகிறேன் தெரியுமா? ஆண்டவர் தான் உதவி செய்யணும். இதுக்கு என்ன செய்யுது அப்படின்னா ஆண்டவர் தாங்க உதவி செய்யணும். நிச்சயமாக ஆண்டோட வார்த்தையை நம்ம தான் ஏதோ வேதத்தை புரட்டி 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 ஒன்றும் பண்ணணும். உட்காந்த இடத்துல போதும் நம்ம ஆவியானால நிரப்பப்பட முடியும். நான் உணர்ந்தது தான் சொல்கிறேன். ஆண்டவரே என்னோட பேசுங்க ஆண்டவரே. நான் நிச்சயமாக ஒரு டிவியை போட்டோனாவோ செல்லை பார்த்தனோ நிச்சயமாக அது எடுத்தவொடனே பாவத்துக்குரிய விஷயம்தான். நான் பார்த்து தான் சொல்கிறேன். அப்படி தான் நம்ம நோண்ட பாவம் நம்மளை போல தான். திருப்ப பக்கமாக பாவம் 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 தான். ஆனால் ஆண்டவர் நம்ம பார்க்கணுங்க. நம்ம பார்க்க வேண்டிய ஒரே நபர் யாருன்னா இயேசு. மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. நம்ம கணக்கு ஒப்பிக்கணும். நாங்கள் போய் தேவனே ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனுஷனுக்கு முன்னாடி பயந்துட்டு இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளுக்கு தெய்வம் நம்ம இன்னமும் நம்ம ஆண்டவர் ஒரு அப்பாவாக நம்ம நினைக்கவே இல்லைங்க. எனக்கு அப்படி தான் சொல்லணும் போல இருக்குது. எனக்கு அப்போ தான் உணர்த்தினாங்க. நான் உட்காந்தப்போ உனக்கு என்ன வேணும், நான் இருக்கேன் உனக்கு. எந்த மனுஷட்டையும் நான் கேட்கவே இல்லைங்க. எல்லாம் கேட்டாங்க. அண்ணன் கேட்பாங்க, என்னப்பா உட்காந்துருக்க எதுவும் பண்ண செலவுக்கு? இல்லை ஆண்டவர் சம்பூர்ணமாக நடத்திட்டு இருக்காருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி தான் சொல்லுவோம். ஆண்டவர் ஏதோ நடத்திட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு குறையும் இல்லை, இன்னும் ஒடுக்கவும் ஒரு குறையும் இல்லை, அப்படி தான் சொல்லுவான் போனாலும். ஆண்டவர் அப்படி தான் நம்ம ஒப்புக்கணும். அப்படி கணக்கு ஒப்புக்க போகிறோம். நான் ஒரு நாள் கூட என் பெரியவன்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது படுத்துட்டு ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவ புஸ்தகம்னு வச்சுருப்பார். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாம் தெரியணுங்கிறதாங்க நம்ம அதிகமாக நம்ம விழுந்து போகிறோம். என்னை பற்றி நான் அப்படி தான் விழுந்து போனேன். அம்மா தெரியாதா, இப்போ பாட்டு போடாங்க, ஒரு நேரத்தில் பேசுவாங்க, பதில் பேசுவாங்க, எல்லாம் கேட்டது தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. வேதத்தை நம்ம திரும்ப படிக்கிறப்ப ஒரு வார்த்தையில் 1000 மாதிரியாக ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுவாருங்க. 1000 எப்படி சொல்கிறது, ஒரு விதமாக வெளிப்படுவார். நம்ம மனம் திரும்பணும்னு நினச்சோம்னா இந்த எடுக்கிறப்ப சும்மா ஏனோ தண்ணு இப்படி எடுத்து இப்படி பிரதர் சொன்னாங்களே இந்த வசனம் படித்தாங்களே இது படிக்கும் அப்படி அடிக்காமல் ஆண்டவரே நான் மனம் திரும்பணும், ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் எவ்வளோ இருக்குது அது நமக்கும் ஆண்டவருக்கு தாங்க தெரியும். அதை உணர்த்துற மாதிரி எனக்கு ஒரு வசனத்தை காட்டுங்க ஆண்டவரே. நிச்சயமாக அப்படி எடுத்து நம்ம படிக்கிறப்ப நம்ம ஆழமாக மனம் திரும்பாமல் தான் ஆண்டவர் நம்மளோட பேசுவாங்க. எனக்கு அப்படி தான் பேசியிருக்காங்க. அதனால சொன்னேன். அப்படி நான் சொல்லும்போது பொண்ணுட்ட ஆண்டவர் புக்கு வச்சுருப்பாருமா, அதில் நீ இப்போ அம்மா கூப்பிட்றாங்க இந்த வாரம்மா அப்படின்ட்டு போகாமல் ஒவ்வொரு வாட்டி நீ மனம் திருப்பியும் ஒவ்வொரு வாட்டி நீ மனம் திருப்பி வரப்பையும் அந்த இதை புக்கில் நம்மளுக்கு இது போடுவாங்க, மார்க் போடுவாங்க, அடிச்சுட்டே வருவாங்க. இந்த தப்பெல்லாம் அதெல்லாம் நம்ம மனம் திரும்ப காரியம் அப்படியே அடிச்சுட்டே வருவாங்க. ஒரு காரியத்தை மனம் திரும்பி அப்படியே அடிச்சுட்டே வரப்போ எல்லாமே பிளைன் ஆகிடும். அப்போ தான் நம்ம இதயமும் அப்படி தான் இருக்கும். நம்ம கேட்டிருக்கோம், ஒரு வாட்டி நான் வந்த புதுசில் கேட்டிருக்கேன். அப்படி இதயத்தில் நிறையா புள்ளிகள் இருக்கும். வெள்ளையாக இருக்கிற வெள்ளத்தில் நிறையா புள்ளி வச்சுட்டு அது அப்படி பார்க்குறப்ப நிறையா இருக்கிறப்ப நம்ம மனம் திரும்பி வரப்போ ஒவ்வொன்றா எடுத்துட்டா ஒரே ஒரு புள்ளி அப்படி இருக்கிறப்ப நம்ம எவ்வளோ சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி நம்ம ஒப்புவிக்க வேண்டும். வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாக இயேசு என்னும் பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவோம். ஆமாங்க, ஆண்டவர் நமக்காக அப்படி ஏறி போனாங்களே, நமக்காக ஒருவர் இருக்கிறார், பரிதபிக்கிறவர். நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்ம யார், நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை. நம்ம இன்னமும் இன்னைக்கு பார்த்து நாளைக்கு அப்படியே சபைக்கு ஒரு மனுஷன் மூலியமாக அப்படியே நம்ம நிச்சயமாக கூட இந்த உள்ளே உட்காந்து நம்ம ஒவ்வொருவரும் எப்படி நிதானிக்கணும்னா இதெல்லாம் நம்ம தாய் கருவில் உருவாகும் முன்னே நான் அப்படி தான் எனக்கு விசுவாசமாக இருக்குது. ஆண்டவரே தாயே உருவாகலை, ஆனால் என்னோட பெயர் சொல்லி அழைத்திருக்காங்க. ஆண்டவர் நீ எனக்கு வேணும். எப்படி பவுலை எப்படி அழைத்தாங்க, நம்ம அப்படி நிதானிக்கிறப்போ அப்படி தான் எனக்கு தோணுது. எனக்கு வேணும், நீ இந்த ஊரில் எத்தனையோ பேர் இருக்காங்க, உன்னை கொண்டு நான் காரியங்கள் செய்ய திட்டமிட்டுருக்கேன், நீ எனக்கு வேணும், மனம் திரும்பி ஆழமாக மனம் திரும்பி வா அப்படின்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு நாளும் அப்படி தான் நினைக்கணும். ஆண்டவரே நீங்கள் என்ன அப்படி தான் நம்ம உட்காந்துருக்க ஒவ்வொருவரும் அப்படி தான், சின்ன பிள்ளைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் ஏதோ ஏனோ தானே உட்காந்துருக்க நிச்சயமாக உட்காந்துருக்கூடாதுங்க. அப்படி உட்காந்தாலும் நம்ம மனம் திரும்புவோம். ஆண்டவரால் அழைக்கப்பட்டோம், ஏதோ நம்ம வரல. நான் அப்படி தான் சொல்ல, எனக்கு அப்படி தான் சொல்லணும் போல இருக்குது. நம்ம பிடிச்சிருந்தா அவர் கரத்தை நம்ம விட்டுடுவோம். ஏன்னா வலிக்கும், சோர்ந்து போகிறவங்க, பலவீனமான மனுஷன் விட்டுடுவோம். இதே ஆண்டவர் நம்ம பிடிச்சிருந்தா எவ்வளோ இருக்கும், எவ்வளோ பலம் இருக்கும், நம்மளுக்கு 2 மடங்கு இருக்கும்.
1000 மடங்கு இருக்கும். அப்படி தான் சொல்லணும் போல இருக்கு. ஆண்டவர் நம்ம பிடிச்சிருந்தா விட மாட்டார். நான் இருக்கேன்ப்பா, நான் உன்னை பிடிச்சிருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, உறுதியாக பற்றி கொண்டிருக்க விடவும். தொடர்ந்து படிக்கிறான். நம்முடைய பலவீனங்கள் குறித்து பரிதபிக்க கூடாத. இப்படி அழைத்த தெய்வம் நம்ம அப்படி இருந்தால் அவர் சாதாரண சேப்பையான ஆளாக இருந்தாலும் நம்ம தெய்வம் அவன் அப்படி தான் இந்த நேரத்தில் அப்படி செய்வான். சரி, அப்போ ஒன்றும் தெரியாதவராக இருந்தால் நம்மளுக்காக எப்படி பரிதபிக்க முடியும்? பரிதபிக்க கூடாத கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். அப்படி இல்லை நம்ம தெய்வம். நம்மளுக்கு ஒவ்வொரு நாள் நம்மளுக்காக பரிந்து பேசுகிறாங்க, பரிதபிக்கிறாங்க. இன்றைக்கும் ஆண்டவர் பிதாவின் இடத்துல உட்காந்துக்கிட்டு, அப்படி தான் எனக்கு கற்பனையாக அப்படி சொல்லணும் முடிஞ்சு. இங்கே பிதா உட்காந்துட்டு, இங்கே ஏசப்பா அப்படி உட்காந்துக்கிட்டு நம்மளை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. பிதா சொல்லுவாங்க, வரப்பா நீ இன்னைக்கு இருக்கட்டுன்னு சொன்னேன், இன்னைக்கு இருக்கட்டுன்னு சொன்னேன், லூக்காவில் சொன்ன மாதிரி இந்த வருஷமும் இருக்கட்டுன்னு சொன்னேன். வேறு என்ன செய்கிறான்? மீன் நான் செஞ்சதே செஞ்சுட்டு இருக்கான் பாரு. இப்போ என்ன செய்ய சொல்கிறேன்? இருக்கட்டும் ஆண்டவர், இருக்கட்டும்ப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்மள்ட்ட அப்போ நம்ம அப்படி நம்ம பேசினோம்னா அப்போ தான் நம்ம சத்தம் காதில் விழும். அவங்க 2 பேர் மட்டுமே பேசிகிட்டு இருக்க வாழ்க்கை இல்லை அது. அதில் 3ஆவதாக நம்மளும் இணைக்க பண்ணும். இதான் குமாரன் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மளும் அவருடைய பிள்ளையாக இணைக்க பண்ணும். பரிதபிக்கக்கூடாத ஆசாரியர் அமைக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதராக இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆமாங்க, நம்ம இயேசுவை பார்த்தோம்னா இந்த வாழ்க்கை சாத்தியப்படும். இல்லைனா நம்மளுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக சாத்தியப்படாது. ஏதோ நம்ம மனுஷனை பார்த்து நம்மளே பார்த்து நொந்துக்கிட்டு, என்ன நம்ம எப்படி இருக்கோம், செஞ்சிட்டோம், இவங்க எப்படி இருக்காங்க இல்லைங்க. நம்ம ஒவ்வொரு நாள் நமக்காக பரிதபிக்கிறார். இருக்கட்டும்னு சொல்லி நம்முடைய பலவீனங்கள் தெரியும். நம்மளை நம்மளை முன்குறித்தப்பே அவருக்கு தான் தெரியுமே, இவன் இப்படி இருப்பான், இவனோட பலம் இவ்வளோ. நான்லாம் ரொம்ப பலவீனமான மனுஷங்க. நான் என்னோடய பின்புறத்தை என்னோடய திருமண வாழ்க்கையெல்லாம் சொன்னால் அதெல்லாம் நேரமும் போதாது. ஆண்டவர் தான் என்னை நடத்தி வராங்க. நான்லாம் என்னோடய தடுமாற்றம், என்னோடய கல்யாணத்துலாம் நான் செஞ்ச கல்யாண முறையெல்லாம் பார்த்தா ஆண்டவர் மட்டும் என்னை அந்த வாழ்க்கைக்கு அழைக்கலைன்னா நான் எப்போ என் விட்டு நான் எல்லாம் போயிருந்திருப்பேன், அவங்க எங்கேயாச்சும் போயிருந்திருப்பாங்க. அப்படி தான் இருந்திருக்கும். ஏன்னா இருக்காங்க, என்ன கேட்டு பாருங்க. அவ்வளோ பலவீனமான மனுஷன். சின்ன விஷயத்துலாம் ரொம்ப சோர்ந்து போவேன். ஆனால் ஆண்டவர் என்னை திடப்படுத்துகிறப்ப எனக்கு அப்படி தான் உற்சாகமாக இருக்குது. ஆண்டவரே நீங்கள் இல்லைன்னா அந்த வாழ்க்கை எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிரேயரை நான் படிக்கும்போது எனக்கு அப்படி தான், எனக்காக நீங்கள் பரிதபிக்கிறீங்களே, எனக்காக நீங்கள் இருக்கிறீங்க, அப்பாவாக நீங்கள் இருக்கிறீங்க. நம்ம அப்பாவாக பார்க்கணுங்க அவரை. நம்ம இன்னமும் ஆண்டவரே இப்படியே நம்ம தெய்வமாகவே அவரை பார்த்துட்ருக்கோம். நமக்குள்ள ஒரு தகப்பன் இருக்கிறார். தகப்பன் எப்படி விட்டு கொடுப்பாங்க? நம்ம பிள்ளையை நம்ம விட்டு கொடுத்துருவோமா? அழைச்சிக்கிறான் மாம்சத்தில் உள்ளனா சோர்ந்து போய்தோ இப்போ நல்லா பேசுவான், இன்னும் சாயந்தரம் ஆனவனே என் பிள்ளையை அடிப்பான். ஆனால் நம்மளோட தகப்பன் நம்மளோட இதா அப்படி இல்லை. ஏசப்பா அப்படி நிச்சயமாக அப்படி கிடையாது. நம்மளுக்காக ஒரு நாள் கூட நம்மளை கடிந்து கொள்ளாத நல்ல தெய்வம் நம்மளுக்காக இருக்காங்க. நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம பார்க்காம தேவனை அப்படி அவர் நம்ம எல்லா விதத்துலையும் ஏதோ நம்ம ஒரு சும்மா சொல்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சும்மா ஏதாச்சும் ஒன்றா விஷயம் நான் விழுந்து போகிறோம். ஆமாம், இந்த சத்தம் வரும். நம்ம பார்த்துக்க என்ன எல்லாருக்கும் நடக்கிறது தானே, எல்லோரும் சொல்கிறது தானே, என்ன செய்கிறது? இந்த காரியத்தில் என்ன பார்த்தா முடியுமா? எல்லாத்துக்கும் ஆண்டவரேன்னா எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் சொல்லணும். நம்ம அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அதான் மனுஷன் நம்புகிற மனுஷன் எல்லாம் விழுந்து போகணும். மனுஷர்களை நம்பி மனுஷர்களை பெருமைப்படுத்தி இருக்கிற மனுஷர்லாம் நான் பார்த்து தான் சொல்கிறேன், அப்படி விழுந்து போயிடுவாங்க. அவங்க சீக்கிரமாக விழுந்து போயிடுவாங்க, நிற்க முடியாது. இந்த வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிற்கவே முடியாது. அப்படியே தொடர்ந்து படிக்கும். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாக கிருபா சண்டையில் சேரக்கடவும். அப்போ நம்ம சொல்கிற மாதிரி நமக்காக ஒரு ஆண்டவர் இருக்காங்க, அப்பா இருக்காங்க. எனக்கு அப்பா இருக்காங்க. ஆண்டவர்னா கூட கொஞ்சம் கேப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்கள அப்பாவை நினச்சோம்னா எப்படி நம்மளுக்கு கேப் விடும்? உடனே போய் எதனாலும் கேட்போம். பேச சொன்ன மாதிரி எதாக இருந்தாலும் நம்ம சொல்லுவோம். எதாக இருந்தாலும் நம்மள்ட்ட அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை மனம் திரும்ப வாழ்க்கை தான். ஏன்னா நம்ம எல்லாருமே பாவி தான். பவுல் சொல்கிற மாதிரி பாவியில் பிரதான பாவினா அவர் எப்படி சொல்லியிருப்பார்? அவர் நான் பாவம் செஞ்சுட்டே இருந்தாரா? இல்லை, நம்ம இப்போ படித்தோம்னா நல்லா தெரியும். அவர் பாவம் செஞ்சு பாவத்துலேருந்து எவ்வளோவா கழுவப்பட்டு எப்படி இருந்த மனுஷன். அவர் சவுலாக இருக்கும்போது எப்படி இருந்த மனுஷன், எப்படி இருந்தாலும். ஆனால் அப்படி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் அவரோட சட்டமெல்லாம் பார்த்தா அவர் நல்லவர் சவுலாக இருந்தப்ப. ஆனாலும் அவரை உடச்சி உருவாக்கின நம்மளுடைய தெய்வம்
அவரை எப்படி பவுலாக மாற்றினாங்க. அது மாதிரி தாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம மனம் திரும்பணும். இதே காரியத்தை குறித்து பேதுரு சொல்கிறப்ப எனக்கு இன்னும் உற்சாகமாக இருந்துச்சு. பேதுரு 2வது அதிகாரம் இப்போ படித்தது தான். பேதுரு எப்படி சொல்கிறாரு, 16லேருந்து படிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 1:16. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவதாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். ஏதோ ஏதோ நம்ம சொல்கிறோம். இப்போ எதோ சொன்னாங்க மனுஷன் சொன்னால், அதுக்கு தான் முன்னாடி இந்த வார்த்தை எல்லாத்தையும் நம்ம வந்து தீர்க்க தரிசனமாக எடுக்கணும். ஆண்டவரே எழுதுனது அப்படின்னு நம்ம விசிச்சாதான் பேதுரு சொல்கிற இந்த விஷயத்தை நம்ம நம்ப முடியும். ஏதோ அவர் வந்து ஒரு கட்டுக்கதையாக அப்படி சொல்லலை. பேதுரு வந்து கூட இருந்து இப்படி தொட்டு ஆண்டவரோட தொட்டு அப்படி படுத்து பழகி கேள்வி கேட்டு அப்படி வளர்ந்து வந்த மனுஷன். அவர் சொல்லும்போது அப்படி சொல்கிறார், ஏதோ தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்து கொண்டு இருக்கிறோம். அப்படிதான் நம்ம விசுவாசிக்கணும். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாக இருக்கேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாயிட்டு, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பருவத்திலே இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். தேவன் எப்படி பேதுரு எப்படி சொல்கிறாரு பாருங்க. இது புரியுதா? இந்த படித்தவங்களுக்கு வீட்டில் படித்து பாருங்கள், பொறுமையாக படித்து பாருங்கள். ஏதோ கடன்னு அப்படி படிக்க கூடாது வேதத்தலாம். அந்த சத்தத்தை அவங்க கேட்டிருக்காங்க. இந்த இயேசுவா அப்படி பிதா அப்படி கூப்பிடும்போது அந்த எல்லா காரியங்களும் முடிச்சு அப்படி அந்த சத்தத்தை அவர் கேட்டிருக்காரு, பேதுரு கேட்டிருக்காரு, இந்த சீசன் கேட்டிருக்காங்க. அதனால பேதுரு இப்படி வந்து இப்படி வெளிப்படையாக அப்படி நம்மளை அப்படி வெளிப்படையதுக்காக அப்படி சொல்கிறாரு. ஏதோ ஒன்று சொல்லலை, ஏதோ ஒருத்தவங்க சொல்லி ஒருத்தவங்க கேட்டு ஏதோ நான் கதை சொல்லப்பா, நான் கண்ணார கண்டேன், அதை சொல்கிறேன், நீங்கள் நம்புங்க அப்படி சொல்கிறாரு. அதை தொடர்ந்து பேசணுமா? அதான் 20 படித்ததான். தீர்க்கதரிசனமான 21 தீர்க்கதரிசனமான வரமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய திட்டத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு பேசினார்கள். இவனுடைய இந்த 20 படித்து 21 வந்து படித்தோம்னா, அதான் ஒரு மனுஷன் வந்து நம்ம எவ்வளோ ஆண்டவர்கிட்ட நெருங்கி போகிறோம் அப்போ தான் நம்மளுடைய சத்தம் கேட்குங்க. நம்ம எவ்வளோ நம்ம ஆண்டவரே நீங்கள் பேசுங்க அடியேன் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காரும்போது தான் நம்மளோட ஒரு மனம் திரும்புதல், ஆண்டவருடைய சத்தம், மெல்லிய சத்தம், இந்த உணர்வுள்ள இருதயம் எப்போதும் நம்மளுக்கு கேட்டுகிட்டே இருக்கணும். அப்போ நம்ம இருதயம் அப்போ தான் நம்ம மாற்றப்பட்டு திருத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீ மனம் திரும்பு. இப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, எனக்கு அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நான் என்ன ஆண்டவரே மனம் திரும்பணும், இந்த காரியங்கள் என்ன ஆண்டவரே மனம் திரும்பணும் அப்படின்னு சொன்னாங்க. வெளியே நம்மோட பேசிட்டு இருக்கும்போது பேர் சொன்னாங்க, நாங்கள் எப்போ சத்துருக்களை சிநேகிக்கிறது, இன்னும் பிள்ளைகள் மனைவி அப்படின்னு நான் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பேர் சொன்னாங்க, நம்மளுடைய சத்துருக்களை எப்படி நேசிக்கிறது, பக்கத்து வீட்டில் எவ்வளோ இதே பேதுரு இன்னொரு விஷயத்தில் படித்து காட்டுறோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் பேதுரு 1 2ஆம் அதிகாரம் 1 பேதுருல 2ஆம் அதிகாரம். முரட்டு குணமுள்ளவருக்கும் கீழ்ப்படிந்தீங்க. இதை 17 போட்டு கொடுங்க. 2ஆம் அதிகாரம் 17 படிக்கலாம். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்தீர்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே அதிக பயத்துடன் உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்துகள், நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவருக்கு மாத்திரமல்ல முரட்டு குணம் உள்ளவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சும்மா நம்ம இந்த வார்த்தையை சும்மா அப்படியே படிச்சுட்டு போனால் என்ன கீழ்ப்படிந்த எல்லாம் கீழ்ப்படி தான் இருக்கிறோம், வேறு என்ன அப்படி தான் தோணும். நான் சொன்னால் நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க.
பரவாயில்ல, எங்கள் அப்பா பற்றி தானே சொல்கிறேன். எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கோபமாக அப்படியே வளர்ந்த மனுஷன். அப்படியே இருந்தாலும் அவங்க சொல்கிறது மட்டும்தான் கேட்கணும், நம்ம எதுவும் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்படி தான் எங்கள் அப்பாலாம். ஆண்டவர் என்னை இப்போ எப்படி ஆண்டவரோட கிருபை எப்படி செய்யுதுன்னா, ஆண்டவரே அவங்க எப்படி தான் நினைக்கிறேன்னா, நான் கேட்குற சத்தியம் எப்படியா ஆண்டவரே, நான் என்னை தாழ்த்துறேன் ஆண்டவரே, நீங்கள் எப்படி தர மட்டும் தாழ்த்துறீங்க உங்களை. ஆண்டவரை போல் நம்ம தாழ்த்திட்டோமா, நம்ம பெருசாக நம்ம இப்போ சொல்கிறோம் போகிறோம் வரோம், அவர் தாழ்த்துனது போல் நம்ம தாழ்த்திட்டோம்னா தாழ்த்த முடியுமா, தாழ்த்திருக்கோமா, அப்படி தாங்க ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும். அதனால தான் அவரை பார்க்கணும்னு சொல்கிறாங்க எப்படியா. அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். அவரை பார்த்தோம்னா தான் நம்ம தாழ்த்த முடியும். இதில் பேதுரு சொல்கிற மாதிரி முரட்டுக்குள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நான் பார்த்ததான் சொல்கிறேன், சும்மா ஆத்தா ஒன்று சொல்ல முடியல, ஒன்றும் சொல்ல முடியலங்க. ஏதோ காரியத்தை கொடுத்து இன்னமும் நம்ம மனத்தாங்கள் அடைஞ்சு இன்னமும் அப்படியே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சபை கூடுறோம். அப்புறம் எதுக்கு நம்ம வரைய வேணாம் என்ன கேட்டால், ஒவ்வொரு நாள் நம்ம சபை கூடி என்ன செய்யணும், நம்ம ஆண்டவரே நான் அதான் நம்ம மனுஷனுக்காக தாங்க வரோம். திரும்ப திரும்ப எனக்கு அப்படி தான் சொல்லணும். உங்களுக்கு நான் பார்த்து தான் சொல்கிறேன், நம்ம மனம் திரும்புன்னு ஆசைப்பட்டு நம்ம சபைக்கு வந்தோம்னா ஆண்டவர் நிச்சயமாக நம்ம கூடி சேர்ப்பார். ஆனால் நம்ம கடின இதயத்தையும் நம்ம கொண்டு வந்து உட்கார வைக்கிறாருன்னா நம்ம எவ்வளோ மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறோம். நம்ம வந்துட்டோம், ஆனாலும் நான் இல்லை பேசாம அப்படி தான் இருப்பேன் இல்லை. அதுக்கு நம்ம பெற்றோர் நம்மளும் அப்படி போகிறோம், அவங்களுக்கு விட்டு கொடுத்து அப்படி போயிட்டுருக்கோம் காரியங்கள். ஆண்டவர் நம்மள்கிட்ட தீர்க்கமாக பேசுகிறாங்க, ஆண்டோட சத்தம் நம்மளுக்கு கேட்கல. எனக்கு அப்படி தான் சொல்லணும் போல இருக்குது. நான் சொன்னேன் பேரெல்லாம் சொல்லிவிடுவான், ஆனால் அப்படி வேணான்னு சொல்லுது. ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம இன்னும் மனம் திரும்பணும். நான் எதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சபைக்கு விட்றோம். எனக்கெல்லாம் எப்போ புதன்கிழமை வரும், இப்போ இருக்கிற ஆவி அப்படி தான் இருக்குது. நான் மைண்டை கூட சொல்லிட்டே இருப்பேன், புதன்கிழமை இன்றைக்கி எங்கே ப்ரேயரு போகணுமே. ஏன்னா நானும் பட்டு போன பாருங்க, நம்மளுக்கு அடிக்கடி தண்ணி ஊற்றணும். எனக்கெல்லாம் அப்படி தான் தண்ணியை ஊற்றிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம். இல்லைன்னா காஞ்சி போயிட்டுன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் விழிப்பு இருக்காது, ஏதோ சோர்ந்து போயிடுவான். என்ன தான் சொல்கிறேன், யாரையும் சொல்லலை. அதுதான் ஆண்டவரே போனால் ஒரு சத்தம் கேட்கும், ஆண்டவரே இன்றைக்கி வந்திருக்கு ஆண்டவரே, ஏதாச்சும் பேசுங்க ஆண்டவரே. ஒரு உற்சாகமாக ஒரு பாடல் மூலயமா ஒரு வார்த்தை மூலயமா நிச்சயமாக ஆண்டவர் பேசுவாங்க. நம்ம பேசணுன்னு வரணும். ஏதோ ஏனோ தானு இன்றைக்கி வந்துட்டோம், அந்த வீட்டில் சபை கூடுறாங்க, போய் நம்மளும் முகத்தை காமிச்சிட்டு வந்துடுவோம். இல்லை அப்படி நினச்சி வந்தோம்னா நிச்சயமாக முகத்தை தான் காட்ட முடியும் மனுஷனுக்கு முன்னாடி. பரிசுத்த ஆவியானவர் பேசவே மாட்டார், அவருடைய சத்தம் கேட்கவே இருக்காது. எனக்கு அப்படி தான் சொல்லணும் போல இருக்குது. இது முரட்டு குணம் உள்ளவருக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பட்டுதற்க மனசாட்சி நிமித்தன் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு ஊத்துறவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே அவனுக்கு பிரியமாக இருக்கும். நம்ம அப்புறம் என்னதான் கிறிஸ்தவனை எப்படி நம்ம சொல்ல முடியும்? வெளில போய் என்ன சபைக்கு போகிறாங்கன்னா எல்லாரும் சபைக்கு போகிறாங்க. பக்கத்தில் எங்கள் வீட்டிலேருந்து 4 வீடு தள்ளி சபை இருக்குது, எல்லாம் ஏசி வைத்திரு சபை. அங்கே எல்லாம் போன மனுஷன் தான் நாளாம். அவங்களுக்கும் அப்புறம் நம்மளுக்கு என்ன அப்புறம் நம்ம வார்த்தை கேட்குறோம். நம்ம இத்தனைக்கும் பேசுகிறோம், சீஷர்கள்ங்கிறோம், பெருசாக பேசுகிறோம், நம்ம சத்தியம் மகத்தான சத்தியங்கிறோம். அப்புறம் நம்ம என்னத்தை நம்ம காட்டுறது நம்மளுடைய வாழ்க்கையில்? அவங்க சொல்லணும், அவங்க தான்ப்பா உண்மையான சபைக்கு போகிறாங்க, இவங்க தான் சபைக்கு போகிறாங்க, இவங்களும் சபைக்கு போகிறாங்க, இவங்கள்ட்ட ஏதோ ஒரு தெரியுது, மாற்றம் தெரியுது, அப்படி சொல்லணுங்க நம்மளை பார்த்து. இவங்களும் சபைக்கு போகிறாங்க, இவங்களும் சபைக்கு போகிறாங்க, என்ன இருக்குது? அப்புறம் நம்ம என்னத்தை நம்ம போகிற இடத்துக்கு போவோம், எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அப்படி தான் பேதுரு எனக்கு நல்லா ஒரு காரியம் படிக்கும்போது பேதுரோட காரியம் அப்படியே வெளிப்படையாக இருக்கும், அப்படியே மறைமுகமாக இல்லாமல் அப்படியே இருக்கும், ஈஸியாக நம்மளுக்கு புரியும். அப்படி நம்ம தொடர்ந்து நீங்கள் போய் படித்து பாருங்க, நான் 1 பேர் 2 பேர்லாம் படித்து பாருங்க, எனக்கு அப்படி தான் இருக்கும். அதுதான் நம்ம கிறிஸ்தவனாக இருக்குது. மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, அது உலகத்தானே சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்ல ஒன்றா நான் சொல்லிட்டே இருப்பேன், உலகத்தானே சொல்லுவாங்க. ஏன்னா மனசாட்சி இல்லையா, மனசாட்சிக்கு மீறி ஒரு காரியத்தை செய்றீங்கன்னா நம்ம என்ன மனசாட்சியை தொலைச்சிட்டு உட்காந்துருக்காலாம் இருக்குங்க நம்ம சபையில். சொல்கிறதுக்கு ஒரு காரியமும் இல்லை, மனசாட்சியே இல்லாமலாம் உட்காந்துருக்கோம். ஏன்னா நம்ம மனம் திரும்பணும்னு நம்ம இதே இல்லையே, நம்மள்ட்ட இதயத்தில் ஆண்டவர் பேசவே இல்லையே. நம்ம வந்தோம், சபைக்கு வந்தோம், எல்லோரும் பார்த்துட்டோம், கை கொடுத்துட்டோம், கதிரை சொன்ன மாதிரி கை கொடுத்துட்டோம், ஏதோ போயிட்டோம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிட்டு நம்ம வந்த வேலை முடிஞ்சிட்டு. ஆனால் அப்படி இருந்தால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை சாத்தியப்படவே படாது. என்ன கேட்டால் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணுங்க. அதுக்காக தான் ஆண்டவர் எதுக்கு நம்ம சபை கூடுதல வாரம் வச்சிடலாமே, இடையில ஒரு நாள் எதுக்கு வைக்கிறாங்க? ஆண்டவரோட வருகை சமீபமாக இருக்குங்க. நம்ம அதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்லை. எனக்கு அப்படி தான் ஒரு நாள் இருக்குது. ஆண்டவரே இன்றைக்கி நைட்டு வந்துட்டு என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே இவ்வளோ காரியங்கள் இருக்குன்ட்டு நான் எப்படி ஆண்டவரே மனம் திரும்ப முடியும் அப்படின்னு நம்ம பரிதவிச்சோம்னா நிச்சயமாக செவ்வாய்க்கிழமை ஒரு மீட்டிங் வைங்க அப்படின்னு தான் சொல்லணும் போல இருக்கும். ஏன்னா நம்ம பேசுவாங்க, ஒரு மனுஷர் மூலிமா ஆவியானவர் பேசி நம்மளை உணர்த்துவாங்க, நிச்சயமாக உணர்த்துவாங்க. எனக்கெல்லாம் அப்படி தான் உணர்த்துறாங்க. அதிகமாக இன்னும் மனம் திரும்பி
எப்படி இன்னும் ஆண்டவரே உங்களோட நான் கிட்டி சேரணும் ஆண்டவரே, உங்களை போல் எப்படி ஆண்டவரே மாறுறது, நீங்கள் எவ்வளோ தாழ்த்து நீங்கள் தரை மட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம பரிதவிக்கும் போது தாங்க ஆண்டவர் நம்மளோட பேசுவார். இல்லைன்னா நானும் வந்த புதுசில் இருந்ததான். இப்போ ஏதோ நான் ஒன்று பேதுரு சொல்கிற மாதிரி ஒன்று பார்த்து ஒன்று கண்டு அனுபவிச்சாதான் நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும். பேர் சொல்லுவாங்களே, இந்த கல்யாணமே பண்ணல இன்னும் புள்ள பேக்கல, அதுக்காட்டி நான் பிள்ளைய நல்லா வளர்த்து பெருசாக்கி அப்படி பரிசுத்தோணம் ஆக்கிடுவேன்னா அது சாத்தியப்படாது. கல்யாணம் பண்ணியிருக்கணும், புள்ள பெற்றுருக்கணும், வளர்த்துருக்கணும், அப்போ தான் நம்ம சொன்னால் அது சாத்தியப்படும். அதுமாரி தான் பேதர் சொல்கிறது. பேதர் அப்படி தான் சொல்கிறார், ஒரு விஷயத்தை இருந்து அவரோட இருந்து தொட்டு பார்த்து தடவி பார்த்து அவரோட அன்பை புரிஞ்சு அப்படி சொல்கிறப்ப தான் நம்ம வந்து அதை ஏற்றுக்கணும். இது இவ்வளவோ நம்ம காரியங்கள் கேட்டு இன்னும் நம்ம முரட்டாட்டமாக இருக்குங்க சபையில். இவ்வளோ முரட்டாட்டம், கடின இல்லை, இவ்வளோ உடைக்கப்படல என்ன இருதையும் அதை நினைக்கிறப்போ எனக்கு வந்து இன்னமும் அப்படி தான் சொல்லும்போது அதை தொடர்ந்து 20 போட்டு படிக்கிற பாருங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன பயன் உண்டு? கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபோது போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கும், பிரீதியாக இருக்கும். ஆமாங்க, நம்ம இது எல்லாரும் செய்கிறது தானே. ஒரு தப்பு பண்ணிட்டான் அவன் அதில் அடி வாங்கினா நம்ம அடிக்கப்பட வேண்டியது, அது நம்மளுக்கே மனசாட்சி சொல்லும். அவன் அடி வாங்க வேண்டியது தான், நான் செஞ்ச பாவத்துக்கும் செஞ்சு அடிக்கிறது தேவைதான் சொல்லுவாங்க. குடும்பத்தில் நடக்கிறதுலாம் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்க, என்ன பாவம் செஞ்சாங்களோ அப்படின்னு நினைக்கிறப்ப அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இல்லை. நான் உலகத்தில் சொல்கிறேன், என்ன பாவம் செஞ்சாங்களோ அப்படி சொல்கிறாங்க. அந்த பிள்ளை வந்து இந்த பிள்ளை வந்து எங்களுக்கே சொல்லியிருப்பாங்க. அப்போல்லாம் எங்கள் வீட்டில் நடந்த காரியங்கள்லாம் நடந்திருக்கு. அது நம்ம ஆண்டவர் நான் பார்க்குறப்ப, இல்லை ஆண்டவரே இதெல்லாம் உங்கள் சித்தம் ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுறீங்க ஆண்டவரே, ஏன் சித்தம் என்னவோ எனக்கு எப்போ காரியங்கள் எப்போ ஆண்டவரே உங்கள் சித்தத்தை கூட வெள்ளிக்கிழமை கூட இப்படி தான் சொன்னாங்க. ஆண்டோட சித்தத்தை நம்ம வாழ்க்கையில் செய்ய விடணுங்க. ஏதோ நம்மளே போட்டு முரண்டுட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுறேன், இது நடக்கணும், காரியம் நடக்கணும், இப்படி நடக்கணும், நீ இறங்கி வாங்க, ஏதோ பெந்தகோஸ்து சபை நல்லாட்டம் அப்படியே கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, நாங்கள் பொறுமையாக இருக்கோம் ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன் ஆண்டவரே, நான் பேசக்கூடாது ஆண்டவரே, நான் மறைத்து நீங்கள் பேசணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளோட ஆண்டவர் நல்லா பேசுவாருங்க. அந்த சத்தம் கேட்டுகிட்டே தான் இருக்கும் எப்போதும். இந்த இருதயம்லாம் நம்மளுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வைப்பேன்னு சொன்ன தெய்வம் நிச்சயமாக வைப்பாங்க. ஆனால் நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு நாமளே பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தோம்னா நிச்சயமாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்னை பொறுத்த மட்டும் சாத்தியப்படையே படாது. வரலாம், சபைக்கு வரலாம், கூடலாம், எல்லாம் செய்யலாம், காரியங்கள்லாம் செய்யலாம், மனுஷரை தேடிக்கலாம். சொல்கிற மாதிரி தான் சொல்கிறது எல்லாம் நம்ம தகப்பனை போல் அப்படி சொல்கிற போல தான் கேட்டால் நம்ம நிச்சயமாக மனம் திரும்ப முடியும். சாவுக்கு 2 பேர் வருவாங்க, கல்யாணத்துக்கு 4 பேர் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதான். அதே தொடர்ந்து படித்தோம்னா அதே படிச்சிட்டோம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எதற்காக? குற்றம் செய்து அடிக்கப்படுறதுக்காக. ஆண்டவர் எப்படி அடித்தாங்க? ஒரு பாவமும் செய்யலைங்க. அவர் நம்ம பார்க்கணும். அவர் நம்ம மறந்துடுறோங்க. நிறைய காரியத்தில் நம்ம தகப்பனை மறந்துடும். அதனால தான் நம்மளுக்கு முறுமுறுப்பு வருது. காரியங்கள்லாம் இருதயத்தில் அப்படி தான் நம்மள ஒரு எப்படி சொல்கிறது, முறுமுறுப்பு வருதுனாவே நம்ம பார்க்கலன்னு அர்த்தம். நம்மளை உண்டாக்கி நம்மளை கருவிலே கண்ட அந்த தெய்வத்தை நம்ம பார்க்கல. கருவில் அப்படி தாங்கியிருக்காங்களே நம்மளை. ஒரு லேசாக நம்மளுக்கு ஒரு நரம்பை பிடிச்சி இழுத்து விட்டுருந்தா போதுங்க, வேறு மாதிரியாக இருப்பேன், ஒரு பைத்தியமாக இருப்பேன், ஏதோ ஒன்று ஆயிருந்துருக்கலாம். ஆண்டவர் எப்படி நம்மளை தாங்கி எப்படி அவருக்காக அப்படி கொண்டு வந்திருக்காங்கள, நம்ம ஆழமாக மனம் திரும்பணுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை மனம் திரும்ப வாழ்க்கை தான். நான் மனைவிடத்தில் அடிக்கடி சொல்கிற ஒரே வாழ்க்கை, நாங்கள் 2 பேரும் அடிக்கடி நாங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை நடக்கும். சண்டைனா பெருசாக நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சும்மா அப்படி சொல்லுவோம் எங்களுக்குள்ளே, நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, ஆமாம் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு தீர்க்கதரிசி பெருசாக சொல்கிறதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் நான் தீர்க்கதரிசி ஆமாம், நீ என்றைக்கு ஏற்றுக்கிறியா அன்னைக்கு நீ மனம் திரும்ப வரைக்கும் அப்படி தான், நான் மனம் திரும்ப வரைக்கும் அப்படி தான். அதுக்காக நம்ம 2 பேரையும் ஓசை வச்சுருக்காங்க ஆண்டவர், அப்படி தான் சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். இதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோலை தொடர்ந்து வளரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கார். அவன் பேர் சொல்கிறது தான் நல்ல வார்த்தை. அவர் சொல்கிற மாதிரி தான் ஒரு வச்சுட்டு போய் ஆண்டவர் நம்மளுக்காக ஒரு அடிச்சோலை அப்படி வச்சுட்டு போயிருக்காங்க. ஏதோ நம்மளை இப்படி நம்ம ஒரு பாட்டு போடுவோம்ல, கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரே. ஆமாங்க, நம்ம ஆண்டவர் நம்மளை கரத்தை அவர் பிடிச்சிருக்காருங்க. நான் அப்படி தான் எனக்கு விசுவாசமாக இன்னும் சொல்லணும் போல இருக்குது. அவர் பிடிச்சிருக்காரு நம்ம கையை. நம்ம பிடிச்சா சோர்ந்து போயிடுவோம். அவர் பிடிச்சி இந்த வாழ்க்கைக்கு அழைத்த தெய்வம் நம்ம அப்படிலாம் பார்க்குறதில்ல. ஏதோ ஆண்டவர் அழைக்கல நம்மளா உட்காந்தோம், நம்ம அப்பா அம்மா கூப்பிட்டு வந்தாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஒருத்தவங்க மூலியமாக தான் ஒருத்தவங்க ஆண்டவர் அப்படி வந்தாங்க, கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த இடத்துல நம்ம எப்படி ஆண்டவர் நம்ம எப்படி பிடித்து கொள்றதுங்கிறது தான் முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில்.
ஆண்டவரே நீங்கள் பிடித்து கொண்டீங்களே, அப்படியே அழைச்சி கொண்டு வந்து அப்படியே பாதியிலே விட்டுட்டு முன்னாடி போயிட்டு நீ பின்னாடியே வாப்பா நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஆண்டவரில் பிடிச்சி கடைசி மட்டும் நித்தியம் வரைக்கும் கொண்டு போய் நம்மளை சேர்க்குற அவரோடு காத்திருக்க நல்ல தெய்வம், நம்மளுக்காக இன்றைக்கும் பரிதபிக்கக்கூடிய நல்ல தகப்பன். அவரை தகப்பனாக பார்க்கணுங்க. எனக்கு என்னோட ஆசையெல்லாம் அப்படிதான் ஆர்வம்லாம் அப்படி தான் இருக்குது, அப்படி தான் சொல்லணும் போல இருக்குது. அதான் சொல்கிறேன், அவரை நம்ம என்றைக்கு தகப்பனாக பார்க்குறோமோ அன்றைக்கி இன்னும் நம்ம அவரோட கிட்டி சேருவோம், இன்னும் நம்ம ஆர்வமாக இருக்கும் அவரோட சேர்ந்ததில். அவர் தொடர்ந்து படித்தோம்னா, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். யார் நியாயமாக தீர்ப்பு செஞ்சா? யார் அவர் அடித்தாங்களா? அதெல்லாம் நியாயமானதுங்களா? இதெல்லாம் பிதாவோட சித்தங்க. நான் அப்படியே உட்காந்து அப்படியே கற்பனையை வச்சுக்கிறப்ப அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்படியே நான் இறங்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பரிதப்பிட்டு அப்படி வந்தாங்க, நமக்காக இறங்கி வந்தாங்க. அப்படி இறங்கி வந்தவங்க, இதெல்லாம் நடக்கும்பா பூமியில், அவங்க அடிப்பாங்க, துப்புவாங்க, காரியங்கள்லாம் நடக்கும், நீ பார்த்துக்க அப்பா, நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஏசப்பா அப்படி சொல்லிட்டு வந்திருப்பாங்க, நீங்கள் இருக்கிறீங்க, எனக்கு உங்கள் பலம் எனக்கு போதும், உங்கள் பலத்தினால நாங்கள் எல்லாத்தையும் தாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் நம்ம ஒப்பு கொடுத்தாங்க ஆண்டவர். அப்படியே ஒப்பு கொடுத்து அவங்க அடிக்கும் போதுலாம் என் வலிச்சிருக்காத மாம்சத்தில் தான் இருந்தாங்க ஆண்டவர். நம்ம அப்படிலாம் நினைக்கிறதே இல்லைங்க, மாம்சத்தில் தான் இருந்தாங்க. அவள் அடிக்கிறப்ப எப்படி வலிச்சிருக்கோம், எவ்வளோ கதிருப்பாங்க. ஏன் திரும்ப எடுத்து நினச்சிருந்தா என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம், அது காரியங்கள் எல்லாம் மாறி இருக்கும். நம்ம எதற்காக வந்தாங்களோ அது கடைசி வரைக்கும் முற்று முடிய அப்படி நடந்துக்காது காரியங்கள், அப்படி தான். ஆனால் அதெல்லாம் தீர்க்கமாக எழுதப்பட்டு தான் அப்படி வந்தாங்க, அப்படிலாம் நடந்திருக்காது நம்ம சொல்கிற மாதிரி. அது அப்படி தான் அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. வையப்படும்போது வையாமல் தம்மை ஒப்பு கொடுத்தார். அது நம்மளுக்கு இருக்கா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தினாலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெறும் கண்காணி மாடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமாங்க, நாங்கள் ஒரு விஷயத்த அப்படி தான் நம்ம இதானிக்கு எனக்கு ஆண்டவர் அப்படி தான் சொன்னாங்க. நம்ம சபைக்கு வந்து நம்ம முன்னிலேருந்து சொன்னது மாதிரி தான் சபைக்கு வந்திருக்கோம், அவர் பக்கமாக திருப்பப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம எங்கெங்கேயோ கிடந்தோம் உலகத்தில், நம்ம ஒவ்வொருவரும் நிதானித்து பார்த்தா அப்படி தான் சொல்ல முடியும். ஆமாம் ஆண்டவரே, எங்கெங்கேயோ சிதறுண்ட மேய்ப்பர் இல்லாமல் உலகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லிட்டே போகலாம். பார்த்தீங்கன்னா அவங்களாம் என்ன விசுவாசத்தில் அப்படி செய்கிறாங்க. இப்போலாம் காரியங்கள் பார்த்தா இந்த மாரியம்மன் கோயில் எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குத்திக்கிறது என்ன, போகிறது என்ன, வரது என்ன. என் மனையெல்லாம் வந்து இந்துக்காரங்க தானே, அவங்க கூப்பிடுவாங்க, இதுமாரி எடுக்கிறோம், அவங்க காவடி எடுக்கிறோம் போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் குத்தி போகிறாங்க மித்த பழம். அந்த இடத்துல அப்படியே கருப்பாகவே இருந்துகிட்டே இருக்கும். அதை குத்தி என்னத்தை கண்டாங்கன்னு தெரியல. நம்ம திருப்பி நம்ம தாங்க கேட்கணும், என்னத்தை கண்டீர் ஆண்டவரே, என்ன பிடிச்சி அழைத்தீங்களே, என்னத்தை கண்டீங்க, எவ்வளோ நீதிமான்கள் பரிசுத்தவான்களும் எவ்வளோ இருக்குவோம், ஆண்டவரே எங்களை கண்டீங்களே ஆண்டவரேன்னு சொல்லும்போது பவுல் அப்படி தான் சொன்னார். பவுல் சொன்ன போல் தான் நம்ம நிதானிக்கணும். இந்த பைத்தியத்தை தெரிஞ்சுங்களே, ஆமாம் ஆண்டவரே, பைத்தியம் மட்டும் நம்ம கலந்துங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம மனம் திரும்புகிற மனுஷன் அப்படி தான் நம்ம நினைக்க முடியும். ஏதோ நம்ம சபைக்கு வந்துட்டோம் இல்லை சபையில் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம், எல்லாமே சுபிச்சமாக நடக்கவே நடக்காது. சொல்கிறது தான் நான் இது தீர்க்க தரிசனம். எனக்கு அப்படி தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் அப்படி தான் காதில் விடுவாங்க அவங்களுக்கு வார்த்தை. மனம் திரும்புன்னு நினச்சி வர மனுஷனுக்கு தீர்க்க தரிசனமாக தான் வார்த்தையெல்லாம் காதில் விடும், இல்லைனா ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி தான் காதில் விடும். அப்படி தான் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி இந்த ஆண்டவர் நம்ம தகப்பனாக பார்க்கணும் தான் எனக்கு ஆண்டவர் அப்படி தான் வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு நான் சொல்லி என் நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறேன். ஆண்டவருடைய கேட்ட எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே மனம் திரும்பினவர்களும் மனம் திரும்ப விரும்புகிறவர்களும் சொல்லுகிறது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். நான் அப்படி தான் கேட்டேன். மனம் திரும்பினவர்களும் மனம் திரும்ப விரும்புகிறவர்களும் இருக்கிறது எவ்வளோ யதார்த்தமானது. நான் இந்த கூட்டம் இன்னும் நம்ம நேரம் முடிகிற வரைக்கும் போனால் கூட என்னை பற்றி எனக்கு சந்தோஷம். காரணம், நம்ம யதார்த்தவாளிகளாய் உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்பி சபைக்கு வந்த மக்கள் எல்லாரோட ரொம்ப இடுக்கு எல்லாம் பூந்து எல்லாவற்றையும் சொல்லிட்டாங்க ஆண்டவர். அதில் எனக்கு சந்தேகமே இல்லை.
இந்த மனுஷரை ஆராதிக்கிறது, மனுஷருக்கு செய்கிற எல்லா இண்டு இடுக்கும் புட்டு ஒவ்வொரு விஷயமாய் தெளிவாய் மனசில் அப்படியே அழுத்தி ஆணி அடித்த மாதிரி பேசியிருப்பாங்கன்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம காரியங்களை காது உள்ளவளாக இருந்தால் நாம் கேட்டிருப்போம், நம் மனம் திரும்ப நம்மை ஒப்பு கொடுப்போம். நான் கேட்டுக்கிட்டு இருந்தபோது, இதை தெய்வத்தை பிதாவாய் அறியாத ஒருவரால் இந்த வாழ்க்கை சாத்தியமில்லை. நம்ம சும்மா விளையாடக்கூடாது. அல்லது மறுபடியும் பிறக்காத ஒருவருக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள் எதுவுமே புரியாது, இது அந்நியமாய்ப்படும். நம்ம கடைசியாக சொன்ன மாதிரி இது தீர்க்க தரிசனமாகவே படாது. ஏன்னா நம்ம மறுபடியும் பிறக்கலை, பிள்ளைகள் ஆகலை. அப்புறம் எப்படி பிள்ளைகள் ஆகாமல் எப்படி தகப்பனேன்னு சொல்கிறது? எப்படி தகப்பனை அறிவது? நம்ம மறுபடியும் பிறந்தாலொழிய இந்த வார்த்தைகள் நமக்கு புரியாது. தயவுசெய்து நாம் மறுபடியும் மறுபடியும் பிறக்காதவர்கள் மறுபடியும் பிறக்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்தணும். நமக்கு அறிவு இருக்கலாம், தெளிவு இருக்கலாம், வேத அறிவு இருக்கலாம், நம்ம பலவிதமான ஊழியங்களை கூட சபையில் செய்யலாம், யாரும் செய்யலாம். அது நிக்கோதேமு செய்த மாதிரியே நாம் செய்யலாம். அப்படி தான் நான் விளையுங்கிற இத்தனை வருஷமாக போதகனாக இருக்கலாம், போதிக்கிறவளாக இருக்கலாம், சின்ன பிள்ளையிலிருந்து சண்டே கிளாஸுக்கு போய் 50க்கு மேலே வயசாகி இருக்கலாம், மறுபடியும் பிறக்காமல் சபையில் இருக்கலாம். அதை நம்ம அப்படி தான் விளையிக்கணும். மறுபடியும் பிறக்காத ஒருவரால் தகப்பனேன்னு விசுவாசிக்கவே முடியாது. நாம் வருஷங்களாக சபையில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக தகப்பனேன்னு வந்துடாது. அது எப்படி வர முடியும்? பிறக்காத ஒரு பிள்ளைக்கு எப்படி ஒரு தகப்பன் உண்டாக்க முடியும்? தகப்பனிடத்தை எப்படி உரிமையாக கேட்க முடியும்? யோசித்து பாருங்க. எப்படி அப்பா ஒரு விசுவாசமால எப்படி உண்டாக முடியும்? மறுபடியும் பிள்ளையாய் பிறக்காத ஒருவருக்கு. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அப்படி தான் சொன்னாங்க. அவருடைய நாமத்தின் மேல் 12ஆம் வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. இத்தனை வருஷமாக சபையில் இருக்கிறோம், எலிமெண்ட்ரி பாடத்தை சொல்கிறீங்களேன்னு தானே தோணுது. நாங்கள் எப்போமோ பிறந்தோம் அப்படின்னு. அப்போ ஏன் அப்பாவை விசுவாசிக்க முடியல? அப்படி கேட்டு பாருங்க. ஏன் தகப்பன் ஒருவர் இருக்கிறார் என்று நம்மால் ஆழமாக விசுவாசிக்க முடியல? அப்படிதான் நம்மளை கேட்டு பார்க்கணும். ஏன்னா மறுபடியும் பிறக்கல. அடுத்த வசனம் 13ஆம் வசனம், அவர்கள் யாரு? பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்ற மக்கள். அவர்கள் எப்படி எழுதியிருக்கு? புருஷனுடைய அவர்கள், இது ஒரு இரத்த சம்பந்தமான தேவனை அறிகிற அறிவில்லை. நம்ம அப்பா கிறிஸ்தவங்க, அதனால கிறிஸ்தவங்கள ஆகவே முடியாது. போன வாரம் ஒரு தம்பியை நான் பார்த்தேன். அவங்க அப்பா அம்மா நம்ம சபையில் தான் இருக்காங்க. அவர் நம்முடைய சபையில் எங்கே இருக்காருன்னே தெரில எனக்கு. எங்கேயோ சுற்றி படிச்சுட்டு இருக்கார். ஓகே, நம்ம சூழ்நிலையில் நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை இல்லை தம்பின்னு சொன்னேன். கரெக்டாக நான் சொன்னதுன்னு கேட்டேன். ஆமான்னு. நீங்கள் தேவனுடைய பிள்ளை இல்லை, நீங்கள் ஒரு பெயர் கிறிஸ்தவன். ஏங்க நம்ம சபையில் சின்னதுலேருந்து சண்டே கிளாஸ் கூடின பிள்ளையை தான் நான் சொன்னேன். நீங்கள் ஒரு பெயர் கிறிஸ்தவன். உங்கள் அப்பா அம்மா சபையில் இருக்காங்க, நீங்கள் சபையில் இருக்கீங்க, அவ்வளவுதான். நீங்கள் மறுபடியும் பிறந்த பிள்ளை இல்லை. ஆமாம், வருதுன்னு சொல்லு. ஆமாம், மறுபடியும் பிறக்காதவர், பேர் கிறிஸ்தவர். அவர் இங்கே உட்காந்துருக்கிறது எத்தனை பேர் பேர் கிறிஸ்தவர்கள்? சிஎஃப்சிக்கு வந்துட்டதுனால கிறிஸ்தவர்கள், கான்ஃபரன்ஸுக்கு போனதுனால கிறிஸ்தவர்கள், ஏதோ ஒருவர் சொன்னார் கேட்டோம், உணர்ச்சி வசப்பட்டோம். அன்னைக்கு கட்சியில் இருந்த உணர்ச்சி வசமாக இருந்தீங்க, சபையில் வந்து உணர்ச்சி வசமாக இருக்கிறோம். அப்பவும் உலக மனுஷனாக இருக்கும்போது பல நன்மைகளை செய்து வீரதீரமாக தான் இருந்தோம். சபைக்கு சத்தியத்தை கேட்ட இது கொஞ்சம் என்லைட், கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு இங்கேயும் வீரதீரங்களை செயல்களை செய்து கொண்டு எதுவுமே நமக்கு புரியாமல் மறுபடியும் பிறக்காமலே நம்ம கிறிஸ்தவங்களாக இருந்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் அப்பா இருக்கிறாருன்னு சொல்லுறோம், விசுவாசிக்க முடியல. அவர்கள் இரத்த சம்பந்தத்தினால் அல்ல. தயவு செய்து நம்ம, திரும்ப சொல்கிறேன், தயவு செய்து நம்ம மறுபொரு பிறப்பு தான் நமக்கு முக்கியம். மறுபிறப்படையாத ஒருவரால் தேவனை அப்பான்னு அறியவே முடியாது. திரும்ப காரியங்களை சரி செய்தாலும் பரவாயில்ல, அதனால ஒன்றும் தப்பே கிடையாது.
மறுபுறப்படையாமல் நாம் ஒரு கிறிஸ்தவன் மறுபுறப்படைந்த தேவனுடைய பிள்ளை சபையிலே செய்கிற எல்லா வேலையையும் மறுபுறப்படையாத தேவனை அப்பாவா அறியாத ஒருவர் A to Z துல்லியமாய் செய்யலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படாதவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்களாய் ரொம்ப நேர்த்தியாக நாம் இருக்கலாம், சபையில் சரியா இருக்கலாம், மறுபடியும் பிறந்தவர்கள் போல இருக்கும். ஆனால் பவுல் மறுபடியும் பிறப்பு அது இல்லை, நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் அல்ல, பவுலின் மறுபிறப்பு. பவுலின் மறுபிறப்பு எப்படி? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர் அவர். நியாயப்பிரமாணம் ஒரு நல்ல சரிவுள்ளவர்களாய் மாற்றும், ரொம்ப நேர்த்தியாய் மாற்றும். பவுல் சொல்றது மாதிரியே தான். ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தருமே சொல்ல முடியாது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராய் நாம் இருந்தா, கிருபைக்கு கீழே இல்லாமல் இருந்தா நம்மளை யாருமே ஒரு தப்பும் சொல்ல முடியாது. எல்லாமே நேர்த்தியாய் கிளீனாய் செய்வோம். அப்பான்னு கூப்பிடுகிற கிருபை மட்டும் இருக்காது. அவர்கள் சூழ்நிலையில் அப்பாவை அறியாதவர்களாய் போய்விடுவார்கள். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது. அது ஒரு முடிவெடுத்து பிறந்ததுன்னு இல்லை. அடுத்த வருஷத்திலிருந்து நான் தேவனுடைய பிள்ளையாகிறேன்னு முடிவெடுத்து யாராவது பிறந்தோமா? திரும்ப திரும்ப சொல்கிறேன், தயவு செய்து யாராவது ஒரு முடிவு செய்து அடுத்த வருஷத்திலிருந்து நம்ம கிறிஸ்தவங்கள் ஆகிறோன்னு பிள்ளைகள் நினைக்கக்கூடாது. அப்படியெல்லாம் தீர்மானம் பண்ணி யாருமே ஆக முடியாது. தேவன் தனக்கு பிள்ளை வேணும்னு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளணும், அவ்வளவுதான். நான் அவருக்கு பிள்ளையாக முடியாது. போய் எவரும் ஆனவர் இல்லை. இங்கே யாராவது ஆகியிருந்தோம்னா நீங்கள் தான் சபைக்கு பிரச்சனை. பிரதர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அப்படி தான் கேட்டேன். இடுக்கெல்லாம் தான் சொன்னாங்க. காயின் சகோதரனோட பேசுகிறான், வயலில் அழைச்சி போய் கொண்டுட்டான். அப்புறம் காப்பி வாங்கி கொடுத்துட்டு இவன் செத்த பிறகு நம்ம மேனேஜர் ஆகலாம்னு நினைக்கிறது ரொம்ப ஈஸி. வேகத்தில் தான் ஆள் இருக்குது நமக்கு. அப்படியே வாடான்னு வயலுக்கு அழைச்சிட்டு போட்டான். சிலர், நான் சொல்கிறேன், நான் பார்க்குறதெல்லாம் சொல்கிறேன், சில விஷயங்களை தாறுமாறாக நடப்பேன். ஏன் பிரதர் எங்கிட்டையெல்லாம் சொல்லக்கூடாது? உங்களுக்குலாம் இது புரியாது. யாருக்கு புரியும்? யாருக்கு புரியும்? உங்களுக்கு எப்படி புரியும்? உங்களுக்கு தான் புரியல. பரிசேயர்கள், உங்களுக்கெல்லாம் இது புரியாது. அப்படின்னா நம்ம பரிசேயர்கள் நம்ம விசேஷத்தோடு நினைக்கிறோம். அவனை போலல இவனுக்கெல்லாம் புரியாது. சபையில் பொறுப்பாக இருக்கிறவன் நான் மட்டும்தான். எங்களுக்கு தான் புரியும், இல்லைன்னா எங்கள் கூட்டத்துக்கு தான் புரியும். உங்களுக்கு புரியாது. என்ன புரியாது? அப்புறம் எப்படி நம்ம காப்பி குடித்து அப்புறம் வடை வாங்கி கொடுத்து நம்ம எப்படி என்ன ஆக போகிறோம்? தெளிவாக தான் சொன்னான்னு நினைக்கிறேன் ஆண்டவர். சும்மா அப்படியே பேசுகிறான். வா சகோதரன் வயலுக்கு கூப்பிட்டு போய் அங்கே கொண்டுட்டான். இது நாம் முடிவு பண்ணி நாம் பிறக்கிறது இல்லைங்க. தயவு செய்து இதை விட்டுடணும். நாம முடிவு செய்து இதுக்கு வந்திருந்தோம்னா நமக்கு இது அப்பாவை அறியவே மாட்டோம். ஏதோ மற்றவங்க சொல்கிறது போல சொல்லுவோம், மற்றவங்க பேசுறது போல பேசுவோம். மற்றவர்கள் செய்கிற மறுபடியும் பிறந்த பிள்ளைகள் நம்ம கேட்டோமே, ஒரு வேலையை செய்தால் பிறர் மேலே நியாயம் தீர்த்து கொண்டு செய்ய மாட்டோம். நான் ஒருவனா இதை செய்கிறேன்னு அழுக மாட்டோம். இதை மற்றவங்களை பற்றியே யோசிக்க மாட்டோம். என்னால் ஏன்றதை செய்தேன், அவ்வளவுதான். என்னமோ சொன்னார், 6 பேர் போயிட்டாங்க, நான் 2 பேர் யோசிச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டேன். சபையில் இன்னைக்கு சபையில் இல்லை அப்படிப்பட்டவங்க. ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி இதை நல்லா ஆகிக்கலாமேன்னு சொன்னவங்க நம்ம சபையில் இருந்தாங்க. வாலிபர்களை கலைச்சிக்கிட்டு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுன்னு, அது அப்படி ஆலோசனை கேட்ட ஒரு செட்டில் ஆகலை. சபையில் கல்யாணம் பண்ணியே செட்டில் ஆகலை. அந்த ஆலோசனையை கேட்டாவது செட்டிலாக இருக்குமோ என்ன மாதிரி மறுபடியும் பிறக்கலையே. நான் சபையில் தான் கல்யாணம் பண்ணணும், மறுபடியும் பிறக்காமல் சபையில் கல்யாணம் பண்ணார், உடச்சிக்கிச்சு. நான் சொல்கிறது மறுபிறப்பு தேவனை அறிகிறது. உண்மையிலேயே அப்படிப்பட்ட பொல்லாத மனுஷன் சொன்ன ஆலோசனையை கேட்டு அவர் எதையாவது ஒன்று செய்திருந்து போயிருந்தா கூட நல்லா இருந்திருப்பாரோன்னு தோணுது. மறுபிறப்படையாதனால சபையில் கல்யாணம் பண்ணவங்களை பார்த்து நானும் கல்யாணம் பண்ணுறேன்னு கல்யாணம் பண்ணி குழம்பிட்டு. இஸ்ரவேல் ஜனம் விசுவாசித்து செங்கடலை கடந்து போகுது. மோசே கடலை அடித்தா கடல் 2ஆ பிளந்துட்டு இஸ்ரவேல் ஜனம் யாரை விசுவாசித்து? தேவனை விசுவாசித்து கடந்து போகுது.
எகிப்து ஜனம் என்ன வந்தது? கடல் திறந்திருக்கு. அவங்க செய்தாங்க. நற்பெயர் வேணும் சபையில். நற்பெயருக்காக பல காரியங்களை செய்கிறவர்கள் போய் கடலே முழுகிட்டு எல்லாம் அழிஞ்சிட்டு, விசுவாசம் இல்லாமல் இறங்கிறது. சில சமயத்தில் எனக்கு தோணுது, இவங்க அப்படியே இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருப்பாங்களோ. இங்க வந்து விசுவாசிக்காம விசுவாசிக்கிறவர்களை போல கால் எடுத்து வச்சு தடுமாறி போச்சோ. இதை நாம முடிவு பண்ணி இல்லைங்க. நான் தேவனுடைய பிள்ளையா நாளைக்கு இருந்துடுறேன்னு தீர்மானித்து வந்தவர்கள் அல்ல. அப்படி வந்தவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வரலை, வந்திருந்தா நினச்சிருந்தா. இது கிருபையினால் தேவன் அழைத்தது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, அடிப்படையில் அதான். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று விசுவாசிகளும் மட்டும்தான் அவர் அப்பா. யாரெல்லாம் மறுபடியும் பிறந்தவர்களோ மனம் திரும்பினவர்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிதான் கிறிஸ்துவின் ஆவி. அந்த கிறிஸ்துவின் ஆவி என்ன சொல்லுது? அவர்களுக்குள்ளே இருந்து தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி, புத்திரனுடைய ஆவி, குமாரனுடைய ஆவின்னு எழுதியிருக்கு. இன்னொரு இடத்துல ரோமர்லையும் கலாத்தியரில் அப்படி எழுதியிருக்கு. குமாரனுடைய ஆவி. அது குமாரனுடைய ஆவி என்ன? அவரை அப்பா பிதாவே என்றிருந்தார். அந்த குமாரனுடைய ஆவியை பெற்றவர்கள் யாருன்னா தேவனாலே பிறந்தவர்கள். அக்கா வந்துச்சு சபைக்கு, தங்கச்சி வந்துட்டாங்க, புருஷன் வந்துட்டாங்க, பிள்ளைகள் இனிமேல் என்ன செய்கிறது, குடும்பமாக ஒரே இடத்துல இறங்கிடுவோம்னு இறங்கினவர்கள் அல்ல. அது எத்தனை வருஷமானாலும் அப்பான்ற விசுவாசம் வராது, சத்தியமும் புரியாது. தயவு செய்து மறுபடியும் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் தீர்க்கமாய் புரியும். வாசிங்க அடுத்து. அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். அவ்வளவுதான். யாரால பிறந்தவர்கள்? தேவனாலே பிறந்தவர்கள். தேவன் தான் அவர்களை பிறப்பிக்க வைத்தார். பிறப்பிக்க வச்சவர்களுக்கெல்லாம் அவர் அப்பா. அவ்வளவுதான் சுருக்கமான பதில். யாரெல்லாம் தேவனால பிறந்தாங்களோ அவங்களுக்கு அப்பான்னு கூப்பிடுகிற உரிமையும் விசுவாசமும் சாகிற வரைக்கும் இருக்கும். யாரெல்லாம் மறுபடியும் பிறக்கலையோ யாரோ கூப்பிடுறாங்கன்னு கூப்பிடுவாங்க. அது எப்படி? என் பிள்ளை என்னை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு இன்னொரு பிள்ளை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு நான் திரும்பியா பார்ப்பேன்? இல்லை, என்ன பார்க்க மாட்டேன். அப்படி அப்போ மறுபிறப்பில் தான் நமக்கு காரியங்கள் சரியாக இருக்கணும். இருதயத்தை கிழித்துன்னு சொன்னாங்கல்ல, தேவனே தான் இதை செய்திருக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகம் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு காட்டிட்டு, என்னை பொறுத்தவரை மறுபடியும் பிறக்காதவர்களால் மட்டும்தாங்க சபைக்கு கேடு, சபைக்கு எப்போ பார்த்தாலும் இடைஞ்சல். ஏன்னா அவர்கள் பரிசேயர்கள், அறிவாளிகள், அப்பாவை அறிந்தவர்கள் அல்ல. என்ன சொல்றாங்க ஆண்டவர்? 36ஆம் அதிகாரம் இந்த வார்த்தையைத்தான் இதை அப்படியே வச்சுக்கோங்க. அதே யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் நிக்கோதேமோட ஆண்டவர் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, நீங்கள் போதகராக இருக்கீங்களே சார், உண்மையிலே காலையில் தான் நான் தியானித்தேன் நிக்கோதேமே. அதுக்குள்ளே மேலே 2ஆம் அதிகாரம் மேலே வசனத்திற்கு மனுஷனுக்குள்ளே இருப்பதெல்லாம் தேவன் அறிவார். இந்த நிக்கோதேமே ராத்திரி போனார். தேவனுக்கு எல்லாம் தெரியும் அவரை பற்றி. எம்மா, அதுக்கு முன்னாடி தான் எழுதியிருக்கு. நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க அப்படின்னு தான் அதுக்கு முன்னாடி தான் எழுதியிருக்கு. அதுக்கு முன்னாடி தான் எழுதியிருக்கு. அவர் கானா ஊரில் செஞ்ச கல்யாணம் அற்புதம் எல்லாம் நிக்கோதேமுக்கு தெரியும். ஆனாலும் ஞானஸ்நானம் எடுக்கவோ தன் பாவத்தை அறிக்கை செய்து வாழவோ நிக்கோதேமால் என்ன முடியலை. மதம் மறுபுறப்படையலை. அதைத்தான் ஆண்டவர் பேசும்போது சொல்கிறாங்க, ஒருவன் 5ஆம் வசனம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். மாம்சத்தினால் பிறந்திருந்தா மாம்சமாக தான் எப்போதும் இருக்கும். எத்தனை வருஷமானாலும் மாம்சமாய்த்தான் இருப்போம். மனம் திரும்புதலோ ஒரு புது வாழ்வோ காணவே மாட்டோம். நீங்கள் யோசித்து பாருங்க. குறைகள் இருக்கிறத நான் சொல்லலை, இருக்கிற குறைகள் திரும்பவும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டே தான் 20 வருஷம் ஓட்டிட்டேன்னா நான் மறுபுறப்படையலை. நான் கொட்டாய் விட்டுட்டு உட்காந்துருக்கேன் இங்கே. எனக்கு புரியாது. தயவுசெய்து நான் சொல்கிறேன், இது நமக்கு புரியவே புரியாது கிறிஸ்தவ வாழ்வு. நாம் ஏதோ தடிக்கு வந்து விழுந்து நம்ம ஏமாந்து போயிருக்கக்கூடாது. திரும்பவும் போய் நம்ம மறுபடி பிறப்பில் தான் போகணும். ஆவியினால் பிறக்கணும்.
ஸோ அவர் வாட்ச்மேன் நீ ஒரு புத்தகத்தில் வாசித்து அவர் சொல்கிறார், நம்ம சரீரம் சரீரம் சரீரம்லாம் சொல்கிறோம், அதெல்லாம் சந்தோஷம்தான். சபை சரீரம் அது எப்படி வந்ததுன்னு சொல்கிறார் அவரை ஞானத்தில். ஆதாமிலிருந்து வந்தாள் ஏவாள். யாரிலிருந்து வந்தது ஏவாள்? ஆதாமிலிருந்து வந்தவளுக்கு பேர் ஏவாள். அதை எடுத்து திரும்ப ஆதாமினிடத்திலே கொண்டு போனார் மணவாட்டியாய், அப்படி சொல்றார். ஆதாமிலிருந்து எடுத்த எலும்பை ஏவாளாய் சரீரமாக்கி, சரீரம் ஒரே சரீரம் ஒரே சரீரமாயிருப்பீங்கன்னு சொன்னார். அந்த ஏவாளை எடுத்து கொண்டு போய் அவளுக்கு மணவாட்டியாய் காண்பித்தார். அப்ப இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவின் ஆவியினால் அவருடைய வார்த்தையினால் மறுபடியும் பிறக்காதவர்கள் சரீரமாகவே மாற முடியாது. நம்ம சரீரமான சபைன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ராஜா பிரதர் நான் சொன்னால் கோவப்படுங்க, அவர் சூப்பராக சொல்லிட்டார். தீத்திக்கிட்டு பெருசாக பேசிக்கிட்டு புரிஞ்சிருக்கு பாருங்க, ஆண்டவர் அப்படி அழகாக சொல்கிறாங்க. நாங்கள் தான் இந்த உலகத்திலேயே நாம் ஆதாமிலிருந்து இரண்டாம் ஆதாமாகிய இயேசு, ஆண்டவர் தான் மறுபடியும் பிறக்கத்தரும் இயேசு தானே பேசுனாங்க. மறுபடியும் அவரில் இருந்து அவருடைய ஆவியினால் வராத ஒன்று சரீரமாய் மாற முடியாது. ஆவியினால் பிறக்காத ஒன்று அப்பான்னு கூப்பிடவே முடியாது. அப்படி சரீரமான சபையாய் ஆவியினால் உண்டாகிற ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க அந்த கிறிஸ்துவின் இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவின் ஆவியினால் பிறக்காத ஒருவர் மணவாட்டியாகவும் மாற முடியாது. நம்ம எபேசியரில் வாசிக்கிறோம், அப்படி கரைதிரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள மணவாட்டியாய் சபையாய் எங்கே கொண்டு போய் நிறுத்த யாரை சுத்திகரிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ நேரம் கேட்டோம் சுத்திகரிப்பை. தேவன் என்னமெல்லாம் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த சுத்திகரிப்பு நடக்குதா? பேசுறது நடக்குதா? சபையில் அப்படி நடக்குதா? டிப்ளமேட்டிக்காக நடக்கிறோம். சரி, டிப்ளமேட்டிக்காக நடக்குது. எனக்கு இங்கே சொல்ல நேரம் இல்லை, விருப்பம் இல்லை, வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்கிறேன். அப்போ நம்ம ஆழமாய் மறுபடியும் நம்ம ஆவியினால் பிறந்தா நாம் தான் சரீரமான சபை. ஆவியினால் பிறக்காதவர்கள் நம்ம எத்தனை வருஷமாக இருந்தால் தயவுசெய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன், உட்காந்து நான் மறுபடியும் பிறந்தவன் தானா? உண்மையாகவே எனக்கு சுத்திகரிக்கிறது தான் எனக்கு ஆசையாக இருக்கா? நான் சுத்திகரிக்கிறது இல்லை, பரிசுத்த ஆவியானவர் என்னை சுத்திகரிக்கிறார். நான் சுத்திகரிக்கிறது நியாயப்பிரமாணத்தின் நீதி. 1 பேதுரு, நான் சுத்திகரிக்கணும், நாம சாகணும். எங்க செத்தோம்? பிறரைத்தான் சாகடித்தோம், பிறருக்குத்தான் நாம் காரியங்களை சாவுக்கு அழைக்கிறோம், நாம் சாகலை. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாங்க? 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே உண்டாகிற கீழ்ப்படிதல் இல்லை. விசுவாசம் இல்லாத ஒருவரால் இங்கே கீழ்ப்படியவே முடியாது. நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னு சொல்றதெல்லாம் ஏதோ சட்ட திட்டங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாயை பற்றி கையை பற்றி நாம் நடக்கிறோம். இங்கே நேர்த்தியாக நடக்கிறோம். பூசாமல் அப்படியே சபையில் அப்படியே கால் தரையில் படாத மாதிரி நடக்கிறோம். சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர்னு சொல்லுவாங்க. வீட்டில் ஆண்டவர் ஆவியானவர் பரிசுத்தமாக்குனார்னா அவங்கள ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். அவங்களே தங்களை பரிசுத்தமாக்கி கொண்டாங்கனாங்கன்னா அவங்கள அரகண்டாய் மாற்றும், இருமாப்புள்ளவர்களாய் மாற்றும், பரிசுத்தர்களாய் மாற்றும். அதான் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியாது, எங்களுக்கு தான் புரியும்ன்றோம். நாங்கள் தான் சரின்றோம், நான் தான் சரின்றோம். எப்படி? இது அவர்களே தங்களை பரிசுத்தமாக்கி கொண்டது. நியாயப்பிரமாணத்தினால வாரத்தில் 2 வாரம் உபவாசிக்கிறது, தசமபாகம் கொடுக்கறது, ஜெபிக்கிறதெல்லாம் தன்னால் உண்டானது. ஆனால் ஒரு ஆயக்காரன் அப்படி இல்லை. ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தவன். அவன் கீழ்ப்படிந்ததெல்லாம் ஆவியானவரால் உண்டான வாழ்வது. பரிசுத்த ஆவியானவர் அவனை சொன்னது, நான் அல்ல தேவனே, நான் அல்ல என அவனை ஆக்குனது ஆண்டவர். நான் அல்ல ஆண்டவரே. நான் கேட்டபோது உற்சாகமாக இருந்தது. பவுல் சொன்ன பாவின்னு சொல்றது.
இப்பவும் பாவம் செய்திட முடியும் ஆண்டவரே என்ற உணர்வுள்ள ஒரு மனுஷன். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் சொன்ன மனுஷன் பாவம் செய்துக்கிட்டு இப்படி தொடச்சி விட்டுக்கிட்டு ஏனோதானு இருக்கிறல்ல. இருதயத்தில் ஆண்டவர் பேசியும் வருஷங்களாய் ஒப்புரவாக முடியாமல் மன்னிப்பு கேட்க முடியாமல் இருக்கிற ஆட்களுக்கு அல்லது. அப்புறம் மறுபுறப்படைந்திருந்தால் அவர்களை ஆவியானவர் பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். அவர் அவருடைய பாதைகளை போதித்து கொண்டே இருப்பார். அவருடைய பரிசுத்தமாகி கீழ்ப்படிதல் கொண்டே இருப்பார். பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன் முடிவு நித்திய ஜீவன். பரிசுத்தமாகுதல் நாம் உருட்டினதில்லை, ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் உண்டாக்குன பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் எப்படின்னா, நான் நல்ல, இது என்னால் ஆகாது, உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படி என்னால் முடியாது, என்னுடைய மாம்சத்தில் எந்த நல்லதும் இல்லை, நிர்பந்தமான மனுஷன், கிறிஸ்துவே ஆண்டவரே ஆவியானவரே உம்மால தான் இந்த வாழ்க்கை தீமைக்கு தீமை செய்யாமல் நான் இருக்க முடியும், உம்மால தான் ஆகும்னு போய் வஸ்திரத்தை அல்ல இருதயங்களை கிழித்து ஆண்டவரிடத்தில் போனவர்கள். அப்படி போனவர்கள். என்னால் ஆகாத ஆண்டவரை கிறிஸ்தவ வாழ்க்கை. இங்கே வந்தவங்க கொஞ்சம் பேர் அப்படி என்னால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஆகாத ஆண்டவரேன்னு வந்தவர்கள். அதுதான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப. இந்த இடுக்கமான கேட்டுக்கிட்டு இருந்துமே எவ்வளோ நேரம், இந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடித்தவர்கள் கொஞ்சம் பேர். நான் நல்ல ஆண்டவர், என்னால் இது ஆகாது, உங்கள் கிருபையினால் தான் இந்த வாழ்வு ஆகும், உங்கள் கிருபை எனக்கு தாரும்னு சொல்லி அந்த கிருபையினாலே வாழ்கிற வாழ்க்கை அவர்களுக்கு பெருமையும் இல்லை, அவர்களுக்கு தங்களை குறித்து எதுவுமே இல்லை. இது என்ன உண்டானதல்ல. அப்படித்தான் நம்ம வாசிக்கிறோம். 1 யோவான்ல நான் வாசித்தமே. இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம்னு தெரியல. ஆகிரும் அவள் வெளிப்படும் போது அவருக்கு இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு நாம் ஒப்பாயிருக்கிறோம் அப்படின்னு விசுவாசிக்கிற ஒரு பிள்ளைகள், அந்த விசுவாசத்துக்கு ஆவியானவர் தங்களுக்கு கொடுத்த விசுவாசத்திற்கு 3 வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமாக இருக்கிறது போல தன்னை சுத்திகரிக்கிறார். தங்களை சுத்திகரித்து கொண்டவர்கள் நிறைய பேர் இங்கே. அதனால தானே போட்டியாக இருக்குது. நான் பெருசு, நான் தான் நீதிமான், நான் தான் நீதிமான். தேவனால் சுத்திகரிக்கப்பட்ட மக்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லை. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் பரிசுத்த ஆவியானுடைய உதவியினாலே தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்கிறான். அவர் சுத்தமாக்குகிறார். அந்த சுத்திகரிப்பவன் விரும்பி ஏற்றுக்கொண்டு தன்னை திருத்துகிறான், மனம் திரும்புகிறான், எப்போதும் மனம் திரும்புகிறான். விதை நல்லது, அது கர்த்தருடைய வார்த்தை. நம்ம யாரும் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. எல்லாரும் வெட்ட வெளிச்சமாய் நிர்வாணமாய் நம்ம இருக்கிறோம். அவர் ஒருவருக்கே கணக்கு ஒப்பிக்க போகும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னை தொட்டு, உம்முடைய வார்த்தை என்னோடு பேசி, என்னுடைய இருதயத்தின் நினைவு, என் யோசனைகள். கதிரேசன் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்ன, திருமணந்தாயா உன்னை யாருன்னேன்னு நிரூபிக்கும். எத்தனையோ பேரை நிரூபிச்சிருக்கு சபையில். அவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் கொஞ்சம், ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் மறுபடியும் பிறக்கலை, எதுவுமே புரியாது, நிதானிக்கவே தெரியாது, எதையுமே நிதானிக்கவே தெரியாது நமக்கு. மறுபடியும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படாதவர்களுக்கு எதையுமே நிதானிக்கவே தெரியாது. சரி, குழப்பவாதிகளாக இருப்போம். நான் போன உபவாச ஜெபத்தில் சொன்ன மாதிரி தான், அப்படி தான் இருக்கும். அது நம்முடைய சபையில் இருக்குது. நேர்மையானவளும் சபையில் இருக்கிறோம். நான் அவிசுவாசியத்தான் திருமணம் செய்த நேர்மையானவளும் சபையில் இருக்கிறோம். இப்போ சொன்ன மாதிரி இப்படி நம்ம காரியங்களை பண்ணினவர்களும் இருக்கிறோம், இதோட மோசமாய் பண்ணினவர்களும் இருக்கிறோம். பரவாயில்ல, அவங்க அவங்கள ஒன்றும் சொல்லலை. ஆனால் மனம் திரும்பாமல் மட்டும் இருக்கக்கூடாது. அவரை சம்மதிக்க வச்சுட்டோம், இவரை சம்மதிக்க வச்சுட்டோம்னு இருக்கக்கூடாது, தப்பு. எந்த சபை கூடுதலுக்கு வந்தாலும் தேவன் பேச மாட்டான். அதுதான் பிரச்சனை. நம்ம கடைசியாகவும் கேட்டோம், பேசவே மாட்டான், உணர்த்தவே மாட்டான். மற்றபடி காரியங்கள்லாம் சுமூகமாக நடக்கும். அது நடக்கும், நல்லோருக்கும் தீயோருக்கும் நடக்குது. வியாதி சுகம் அவங்களுக்கும் நடக்குது, நமக்கும் நடக்குது. காசு போனால் அவங்களுக்கும் நமக்கும் எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும்.
ஒரு விஷயம் மட்டும் நடக்காது, மறுரூபமாகாது மனம், மறுரூபமாகாது. மறுபடியும் பிறந்த ஒரு பிள்ளை, அவன் என்ன சொன்னாங்க, அவன் மரித்தாலும் பிழைப்பான் தான் சொன்னாங்க. அவனுக்கு சாவே கிடையாது. அவனை ஒருவனும் தேவனுடைய கையிலிருந்து பறிக்கவே முடியாது. அப்படி பறிக்க ஒருவன் வரணும்னு சொன்னால் அவன் தேவனை விட பெரியவனாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் சொன்னார். படிச்சிருக்கீங்களா? யோவான் 10 ஒருவன் என் கையிலிருந்து அவனை பறிக்க முடியாது. அப்படி ஒருவன் அப்படி ஒரு பறிக்கணும்னா பிதாவை விட பெரியவன் தான் அப்படி பறிக்க முடியும். பிதாவை விட யாராவது பெரியவங்க இருக்காங்க? படிச்சுட்டு நாம் அதை முடிச்சிடுவோம். பயந்து 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 இல்லை, பயப்படுத்திக்கிட்டு இல்லை. சபையில் நான் என் ஆடுகள் 27 விசுவாசிக்காமல் இருக்கவங்களை பற்றி சொன்னாங்களோ, அப்பான்னு கூப்பிட்டு விசுவாசம் இல்லாதவங்களை பற்றி சொன்னார். 26 நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இல்லாதபடியினாலே விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். விசுவாசிக்காம அப்பா ஒருவர் இருக்கிறார், சகலமும் நடக்குது. சில சூழ்நிலைகளில் நாம் நேரமில்லை, அவர்களை வாய்ப்பு கிடையாது. விசுவாசியாமல் இருக்கு, விசுவாசியாத எல்லாரும் யாரும் அவர் மந்தையின் ஆடுகள் இல்லை. அவிசுவாசப்படுகிற, அவிசுவாசத்துக்கு சோதிக்கப்படுறது வேற, சதா அவிசுவாசமாகவே இருக்கிறது வேற. விசுவாசி போல நடிக்கிறது வேற, விசுவாசம் குறைபடுகிறது வேற. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்காதது அவர் ஆடு இல்லை. நம்ம யாராக இருந்தாலும் சரி, நம்ம மனசில் தோன்றது, நம்ம எண்ணங்கள், அதெல்லாம் இல்லை. அவைகளை செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். தேவன் என்னை அறிந்திருக்கிறாரா? பிள்ளையாய் என்னை அறிந்திருக்கிறாரா? நான் என் தகப்பனை பிள்ளையாய் அப்பாவாய் அறிந்திருக்கிறேனா? அவைகள் எனக்கு பின்னே வருகிறது. எவ்வளவு தெளிவாக சொல்கிறாங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை என்ன சொல்கிறாங்க, கொடுக்கிறேன். இப்போவே, ரைட் நவ். அப்பவும் அவர் நித்திய ஜீவன், அவருடைய ஜீவனின் அர்த்தம், அவருடைய வாழ்வை தருவார். இப்பவுமே அவர்கள் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கிறார்கள்னு அர்த்தம். அவைகள் ஒரு காலம் சொல்லுங்க, எப்போ கெட்டு போகும்னு எழுதியிருக்கு? எப்போ? படிக்க மாட்டேன்றீங்களா? ஒரு காலம் கெட்டு போவதில்லை. நான் விசுவாசிக்கிறது, இவர் அவிசுவாசியா திடீர்னு ஆயிடுவார். நான் சொல்கிறது, ரட்சிக்கப்படாதவங்க போயிடுவாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களில் அவிசுவாசம் வரலாம். அப்படித்தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அவிசுவாசம் உள்ள பொல்லாதது உங்களுக்குள்ள வரக்கூடாதுன்னு நம்மளை உற்சாகப்படுத்துதே தவிர, அவிசுவாசமே நிரந்தரமாய் கொண்டிருக்கிற ஒருவர் ரட்சிக்கப்பட்டவர் அல்ல. விசுவாசத்துக்கு சோதிக்கப்படுறதுங்கிறது வேற, அவிசுவாசமாகவே வாழுகிறது. யாருக்காவோ சபைக்கு வந்து இங்கே அவிசுவாசமாகவே வாழுகிறது வேற இல்லை. மறுபடியும் பிறந்தவர்கள் சோதிக்கப்படலாம். ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையினால் விசுவாசிக்கும்படிக்கு அவளை தூண்டுவார். அவிசுவாசி போலே நடந்து கொள்வர்கள் மறுபடியும் பிறக்காதவர்கள், அவர்களை பற்றி நம்ம பேசக்கூடாது. அவர்கள் இங்கே இல்லை, இந்த வார்த்தையிலே இல்லை. அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? பிள்ளையாக இருந்தால் இருக்கும். மறுபடியும் பிறந்திருந்தோம்னா அந்த நம்பிக்கை இருக்கும். அடுத்த வசனம், அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். யாரை விட? இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். என்ன கிட்ட உங்களை கொடுத்தாரே அந்த பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அவைகளை, என் ஆடுகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அந்த பெரியவற்றிலிருந்து பறிக்கிறதுக்கு ஒரு கொம்பாலுங்க முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்காக தான் விசுவாசம், நமக்கு தேவன் கொடுத்த விசுவாசம். நான் கெட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு அப்பா, என் தகப்பன், நீங்கள் என்னை கெட்டு போக நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டீங்க. நான் ரட்சிக்கப்படுவதற்கே என்னை அழைத்திருக்கிறீர். உம்முடைய குமாரனுடைய சாயல் ஆக்கி நாம் கேட்ட மாதிரி
அவருடைய சமூகத்தில் அவரை போலவே நாம் நிற்க தான் அழைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே. இந்த விசுவாசம் இல்லாதவர்கள் சுத்திகரிக்க மாட்டோம், மனம் திரும்ப மாட்டோம், மேலே சட்டையை கிழிச்சிக்கிட்டு வருவோம், அழுவோம், அல்லது மனுஷருக்கு முன்பாக நீதிமானாய் காட்டுவோம். ஆனால் இந்த கிரியைகளை தேவன் தங்களுடைய உள்ளத்திலே செய்கிறவர்கள் சட்டை அல்ல, மேலல்ல, இதயத்தை கிழித்து கொண்டு அவிசுவாசப்படுகிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு தேவனே நீ என் தகப்பன், உங்கள் இருதயத்தை நான் இப்படி காயப்படுத்தக்கூடாது. தகப்பனே, உங்களுக்கு விரோதமாக நான் இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் இதை விரும்பலை, நான் இப்படி இருக்க நீங்கள் விரும்பலை, என்னை உங்கள் சாயல் ஆக்குங்க, உங்களுடைய குமாரனுடைய சாயல் ஆக்குங்கன்னு எப்போ பார்த்தாலும் ஒரு அழுகையும் கண்ணீருமாய் அவர்கள் ஆண்டவரிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் அப்படித்தான். ஒருபோதும் கெட்டுப்போக தேவன் என்னை அழைக்கலை. ஒரு பெருமை வரலாம், பெருமை வரலாம், உள்ள தேவன் விட்டு அதை அசைபோட்டு இருக்க விடுகிறதில்லை. பாவம் வரலாம், பாவத்தில் சோதிக்கப்பட அதை உள்ளே அவர் அனுமதித்து அசைபோட்டு இருக்க விடுகிறதில்லை. அவிசுவாசம் வரலாம், பரிசுத்த ஆவியான அவர்களை நெருப்பு போல சுட்டரித்து என்னை சுத்திகரிக்க தான் விரும்புகிறார். என்னை ஒருபோதும் கைவிட அவர் விரும்புகிறதில்லை, ஒருபோதும் அதீரியப்பட விரும்புகிறதில்லை, ஒருபோதும் சோர்ந்து போக விடுகிறதில்லை. சோர்வு வரலாம், சோதிக்கப்படலாம், எந்த காரியங்கள்னாலும் நடக்கலாம். ஆனாலும் என் தகப்பன், என் பிதா பரிசுத்த ஆவியானவரை எனக்கு அனுப்பி என்னை திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி என்னை நிலைநிறுத்த இப்போ கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற என்னை அதை செய்வார்னு ஆழமாய் நான் விசுவாசிக்கிறேன். ஒருவன் அவருடைய கையிலிருந்து என்னை பறித்து கொள்ள மாட்டான். ஆமென். நம்ம எழுந்து நினைக்கலாம்.